ஆம் சார் பார்த்தேன். ஓகே ஓகே எல்லாம் முடிச்சிருந்தாங்க இல்லையா? சரி. இப்போ அடுத்தது ஒரு பிக்சர் கழிவு இல்லையா? ஓகே, இந்த பிக்சர் கழிவை பாருங்க இப்போ. இதில் 31 தொடக்கம் 35 வரையிலான வினாக்களில் கீழுள்ள கணக்குத்தியானது படத்தில் காட்டியவாறு துளையிட்டு தீந்தை பூசப்படுகிறது. தீந்தை என்னன்னு பெயிண்ட் இல்லையா? ஓகே, தமிழ்ல தீந்தைன்னு சொல்லுவாங்க, நம்ம பெயிண்ட்னு சொல்லுவோம். ஓகே, அது தீந்தை. இப்போ என்ன சொல்லுவாங்கடா, அதன் பின்னர் 1 சென்டிமீட்டர், சரியா, வர்க்கம் 1 சென்டிமீட்டர், சாரி 1 சென்டிமீட்டர் நீளமுள்ள சதுர முயலா வெட்டப்படுகிறது. இப்போ என்ன இந்த துளை இடுறாங்க, படத்துல காட்டின மாதிரி துளை இட்டுட்டு ஃபுல்லா பெயிண்ட் பண்றாங்க. பெயிண்ட் பண்ணி என்ன 1 சென்டிமீட்டர் பக்க நிலம் உள்ள சதுர முகிகளாக வெட்டுறாங்க. இதனை அடிப்படையாக கொண்டு சரியான விடையினை வினாவின் எதிர்வுள்ள புள்ளிக்கோளின் மீது எழுதுக. சரி, இதை அடிப்படையாக கொண்டு நீங்க ஆன்சர் பண்ணணும். சரி, இப்போ இந்த படத்தை பாருங்க, எப்படி வெட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா 2 துண்டா வெட்டுறாங்க இல்லையா? ஒன்று இதுக்குள்ள இப்படி ஒரு துண்டா வெட்டுறாங்க, இது ஒரு துண்டா வெட்டுறாங்க, இங்க ஒரு துண்டா வெட்டுறாங்க. அந்த வெட்டுறது தான் இப்படி உங்களுக்கு கலர்ல தான் தெரியும். சரியா? ஓகே, அப்ப இப்படி 2 துண்டுகளா 2 வகையாக இதை வெட்டுப்படுது. இப்ப என்னன்னா, வெட்டி அகற்றப்பட்ட சதுரமுகிகளின் பரப்பு யாது என்று கேள்வி, முதலாவது கேள்வி. அப்ப வெட்டி அகற்றப்பட்ட சதுரமுகிகளோட எண்ணிக்கை ஃபர்ஸ்ட் பார்க்கணும் இல்லையா? ஓகே, எண்ணிக்கை எப்படி பாக்குற? சரி, இப்ப இந்த முதலாவது பரப்பு, இந்த வெட்டுப்படுற இடத்தை பாருங்க. கிடையாக 2, நிலைக்குத்தாக 2. சரியா? ஓகே, அப்ப இந்த நீளத்தில் எத்தனை வெட்டுப்படும்? இந்த நீளத்தை பாருங்க, எத்தனை நீளம்? 4 இல்லையா? அப்ப கிடை நிலைக்குத்துல 2, இந்த நீளப்பாட்டு எத்தனை? 4. அப்ப அதை பெருக்குங்க, பெருக்குனீங்க நானு 2 தர 2 தர 4, அப்ப எத்தனை சதுரமுகி? 16. சரி, இப்ப மேலுக்கு இந்த வெட்டுப்படுற இந்த பகுதிக்கு வாங்க. கிடையாக 1, நிலைக்குத்தாக 1, நிலைக்குத்தாக 1, கிடையாக 1. சரி, இந்த நீளப்பாட்டில் எத்தனை வெட்டுப்படுது? ஓகே, இந்த நீளத்தை பாருங்க, எத்தனை? 5. ஓகே, இந்த நீளப்பாட்டில் வெட்டுப்படுறது 5. அப்ப அதிர பரப்பு என்ன? அது எத்தனை சதுரமுகி அழகி? 1 தர 1 தர 5. அப்ப எத்தனை? 5. அப்ப மொத்தமா எத்தனை சதுரமுகி? 16 மஞ்சும் 21. அப்ப உங்களுக்கு கேள்வி, வெட்டி அகற்றப்பட்ட சதுரமுகிகளின் பரப்பு. சரி, இப்ப சாதாரணமா ஒரு சதுரமுகிக்கு எத்தனை முகம் இருக்கும்? ஒரு சதுரமுகின்னு வச்சுக்கோ, எத்தனை முகம் இருக்கும்? 6 இல்லையா? ஓகே, ஒரு முகத்திர பரப்பு என்ன? எல்லாம் 1 சென்டிமீட்டர் தானே. ஒரு முகத்திர பரப்பு என்ன? 1 தர 1, 1 சென்டிமீட்டர் வர்க்கம். அப்ப 6 முகத்திர பரப்பு என்ன? 6 சென்டிமீட்டர் வர்க்கம். அப்ப ஒரு சதுரமுகிலிருந்து கிடைக்கிற பரப்பு என்ன? ஓகே, எத்தனை? 6 சென்டிமீட்டர் வர்க்கம். சரியா? பொதுவாக ஒரு சதுரமுகிலிருந்து கிடைக்கிறது 6 சதுரமுகி வர்க்கம். சரி, இப்ப இந்த கேள்வியில ஒரு நுணுக்கம் உண்டு, அந்த நுணுக்கத்தை நீங்க பிடிக்கணும். என்ன நுணுக்கம்டா, வெட்டி அகற்றப்பட்ட சதுரமுகிகளின் பரப்பு யாது என்று கேட்கிறார். பொதுவா வெட்டி அகற்றப்பட்ட பகுதியின் பரப்பு யாது என்றா வேற விட வரும். வெட்டி அகற்றப்பட்ட சதுரமுகிகளின் பரப்பு யாதுண்டா விட வேற வரும். சரியா? எப்படி வேற வரும்டா, இப்ப உதாரணமா இந்த கேள்வியில் என்ன செய்யறாங்கடா, சரியா, துளையிட்டு தீந்தை பூசப்படுகிறது தான் கேள்வி. துளையிடுறாங்க, சரி, அதை துளைச்சு போட்டு பிறகு தீந்தை பூசுறாங்க. துளைக்கக்குள்ள இவங்க என்ன செஞ்சிருக்கணும்? 1 சென்டிமீட்டர் சதுரமுகிகளா வெட்டப்பட்டிக்கணும். இல்ல மறைஞ்சிருக்கிற அந்த உண்மையான விஷயம் என்னண்டா, துளைக்கப்பட்ட பகுதியும் துளைக்கப்பட்ட அந்த துண்டும் எப்படி இருக்கணும்? சதுரமுகிகளாக வெட்டப்பட்டிருக்கணும். ஏன்டா, அகற்றப்பட்ட சதுரமுகிகளின் பரப்பணி கேட்கிறாங்க. அதான், அது அகற்றப்பட்ட பகுதியின் பரப்பளவுல துளைக்கப்பட்ட பகுதி சதுரமுகிகளால் வெட்டப்படாம பேந்தியும் கன உருவா நீ. சரியா? நான் சொல்ல வர விலங்கு தானே. உதாரணமா இந்த பகுதி என்ன இதுண்டா, சரியா, இப்படி பகுதி இருக்குதானே, இந்த பகுதியை அப்படியே துளைச்சி அகற்றல, இது அப்படியே துளைச்சி எடுக்கல. இது எப்படி? சதுரமுகிகளாக தான் எடுத்திருக்கிறாங்க, சதுரமுகியை உடச்சுடைச்சு தான் எடுத்திருக்கிறாங்க. அதனாலதான் கேள்வியும் கேட்கிறாங்க, வெட்டி அகற்றப்பட்ட சதுரமுகிகளின் பரப்பு என்று கேட்கிறாங்க. இல்லைங்களா? அப்ப இந்த சதுரமுகிகளாகத்தான் வெட்டி அகற்றப்படுது என்று இருக்கு. அதாவது கேள்வியில மறைக்கப்படுது அந்த விஷயம், டைரக்டா சொல்லல, இந்த கேள்வியில தான் அப்படி சொல்லப்படுது. சரியா? அப்ப நாங்க என்ன செய்யணும்டா, எத்தனை துண்டுகளாக வெட்டி அகற்றப்படுது இது? அதாவது மொத்தம் 21 மஞ்சும் 20 எத்தனை? 21 துண்டு இல்லையா? 21 சதுரமுகி. அப்ப ஒரு சதுரமுகிற பரப்பு 6 முகம். ஒரு முகத்திர பரப்பு 1 சென்டிமீட்டர் வர்க்கம்டா 6 முகத்துக்கு 6 சென்டிமீட்டர் வர்க்கம். அப்ப 21, இது அதாவது ஒரு சதுரமுகிற பரப்பு தான் 6 சென்டிமீட்டர் வர்க்கம். அப்ப 21 சதுரமுகி என்றதால என்னனும் 21 பெருக்கணும். சரியா? அப்ப 21 தர 6, இதுக்கு விடையை நீங்க கொடுக்கலாம். என்னன்னு கொடுப்பீங்க? 126 என்று கொடுப்பீங்க. சரி, 126 சென்டிமீட்டர் வர்க்கம். சரி, அழகு முக்கியமா, சென்டிமீட்டர் வர்க்கம்ன்றது முக்கியம், மறந்துட வேணாம். சரி, அப்படி கொடுக்கணும். சப்போஸ் இந்த கேள்வி வெட்டி அகற்றப்பட்ட சதுரமுகிகளுக்கு பதிலாக
பகுதி பகுதியின் பரப்பு யாது என்று கேட்டா என்ன விட வரும் பாப்போம் என்ன விட வரும் என்ன விட வரலாம் வெட்டி அகற்றப்பட்ட பகுதியின் பரப்பு சதுரமுகிகள் என்று கேட்கல அதாவது முழு துண்டா கலட்டுறாங்க சரியா இதை வந்து முழு துண்டா கலட்டி எடுக்கிறாங்க அப்படி 21 சென்டிமீட்டர் வர்க்கம் 21 சென்டிமீட்டர் வர்க்கமா சரி பாப்போமா இப்ப இது முழு துண்டா கலட்ட போறாங்களா இது ரெண்டு சரியா இது ரெண்டு நீளப்பாட்டில் எத்தனை 4 அப்ப இதுல பரப்பு என்ன அப்படி பாக்குற ரெண்டு முகமி பரப்பு பாக்குற அப்படின்னா இந்த முன்னுக்குள்ள முகத்திர பரப்பும் பின்னுக்குள்ள முகத்திர பரப்பும் சேம் ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரியான ஒரு அப்புறம் இதுல பரப்பன 2 தர 2 4 பின்னுக்குள்ள முகமும் 4 சரியா ஓகே ஏனைய எல்லாமே செவ்வகங்கள் இல்லையா ஏனைய எல்லாமே செவ்வகங்களா இல்லையா இது 2 இது 4 சரி அப்படி எத்தனை செவ்வகங்கள் இருக்கிற 4 செவ்வகங்கள் இருக்கு பாருங்க இது 2 இது 4 அப்படி எத்தனை செவ்வகங்கள் 4 இருக்கு அப்ப 4 8 இந்த 8 படி எத்தனை இருக்கு 4 துண்டு இருக்கு 4 8 8 படி 4 துண்டு இருக்கு சரியா அப்ப டோட்டலா என்ன வரும் இந்த துண்டுக்கு 4 4 16 சரி 4 4 8 இஞ்சல 32 அப்ப எத்தனை 40 சென்டிமீட்டர் வர்க்கம் இந்த துண்டு வரும் அந்த துண்டு மட்டுமா வெட்டி அகற்றப்படுது இன்னும் ஒரு துண்டு இருக்கு இல்லையா இந்த துண்டு பாருங்க இந்த துண்டை பாத்தீங்கன்னா இதுல எப்படி வரும் 1 தர 1 இந்த முகம் மட்டும்தான் 1 தர 1 இதுக்கு ஒப்போசிட்ல இன்னொரு முகம் இருக்கு அதுவும் 1 தர 1 தான் அப்ப எத்தனை இது 1 தர 1 அதுவும் 1 அப்ப 2 2 சக இந்த ஏனைய செவ்வகங்கள் 4 செவ்வகங்கள் இருக்கு அதுல நீளம் என்ன நீளம் 5 அகலம் 1 5 தர 1 5 அப்படி 4 செவ்வகங்கள் இருக்கு 4 20 டோட்டல் எத்தனை 22 அப்ப இது ரெண்டையும் டோட்டல் பண்ணணும் 40 22 டோட்டல் பண்ண எத்தனை 62 சென்டிமீட்டர் வர்க்கம் விளங்குதா வித்தியாசம் விளங்குதா பாருங்க இப்ப சதுரமுகிகளாக வெட்டி அகற்றக்குள்ள என்ன இது அதோட பரப்பளவு கூட வருது 126 சென்டிமீட்டர் வர்க்கம் வருது இது சதுரமுகிகள் இல்லாம கனத்துண்டுகளாக வெளியேற்றும் போது அவற்றின் பரப்பு எப்படி வருது 62 சென்டிமீட்டர் வர்க்கம் வருது விளங்குதா ரெண்டுக்குமான வித்தியாசம் விளங்குதா பாருங்க அப்போ எகெயின் ஒரு தடவை சொல்லுங்க மத்தால விளங்கலையா அது இப்ப நான் சொன்ன விஷயம் விளங்கலையா பாருங்க விளங்கல சரி இப்ப அது உங்களுக்கு வேற யாவதுக்கு படம் எடுக்கிறீங்க பாருங்க விளங்கலாட்டி சரியா ஓகே எப்படி படம் போட்டிக்காங்கடா இது 4 துண்டா உடையுதா படத்துல இது 5 துண்டு இல்லையா 5 4 ஓகே 5 4 உடையுது சரியா ஃபெஸ்ட்டுக்கு இப்படி உடையுது 4 துண்டு சரியா பரவாயில்ல 5 துண்டா உடையுதாங்களே ஓகே மேலுக்கு 5 துண்டு எத்தனை உடையுது மேலுக்கு 1 2 3 4 துண்டு இல்லையா மேலுக்கு 4 துண்டா உடையுது சரி இப்படி உடையதான்னு வச்சுக்கோங்களேன் இதான் படம் சரி இதுல அவங்க முன்னுக்கு 2 துண்டா உடைக்கிறாங்க என்ன துண்டு உடைக்கிறாங்க ஓகே இந்த பொசிஷன் கொஞ்சம் பாருங்க எப்படி உடைக்கிறது சரி அந்த துண்டு ஒன்று உடையுது இல்லையா ஓகே பிறகு இன்னும் ஒரு துண்டு உடையுது இந்த சைடு இல்லையா சரி இந்த 2 துண்டும் உடையுது இப்படித்தான படம் சரி இப்ப நான் ஃபெஸ்ட்டுக்கு சொன்ன கேள்வியெல்லாம் கிளியர் ஆகி எத்தனை துண்டுகளை வெட்டுறாங்க திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சரியா இதை அடுத்த கேள்வி இதுல இல்லை நான் எக்ஸ்ட்ரா சொன்ன விஷயம் தான் அது சரியா இப்ப இந்த துண்டை அப்படி கலட்டி எடுக்கிறோம் சரியா அதாவது இந்த துண்டை இப்படி கலட்டி எடுக்கிறோம் வச்சுக்கோங்க அடுத்தது இந்த துண்டை நாங்க இப்படி கலட்டி எடுக்கிறோம் சரி கலட்டி எடுக்கிறோம் இப்ப வெட்டி அகற்றப்பட்ட பகுதியின் பரப்பு யாது என்ற ஒரு கேள்வி வருதுன்னு வைங்களேன் இப்ப சதுரமுயலை பத்தி கேட்கல கேள்வியில வெட்டி அகற்றப்பட்ட பகுதியின் பரப்புன்னு கேட்டா இதுல 2 சதுரமுயி ஒரு சதுரமுயிர பரப்பு 1 சென்டிமீட்டர் வர்க்கம் இல்லையா அப்ப நீளம் 1 சென்டிமீட்டர் அப்ப 2 இருக்கிறதால 2 இதுவும் 2 சரியா
இதுல நீளப்பாட்டுல எத்தனை இருக்கு? நீளப்பாட்டுல 4 இருக்கு. அப்ப அதனால இது என்ன 4, இதுவும் 4 தான். சரியா, எல்லாமே வளைச்சு 4 தான். ஓகே. அப்ப இந்த சதுரம் எடுத்தீங்கன்னா இந்த நீளமான பகுதி இருக்கு தானே கனவுரு, நீளமான பகுதி எடுத்தீங்கன்னா இதுல அதாவது சதுரமான பக்கம் 2 இருக்கு, செவ்வக பக்கம் 4 இருக்கு இல்லையா? அப்ப சதுர பக்கத்தின் பரப்பளவு என்ன? 2 தர 2. சரியா, இந்த பக்கமா 2 தர 2 வரும். சரியா, இதுக்கு ஒப்போசிட்ல இதுவும் என்ன 2 தர 2 தான். அப்ப சக இன்னும் ஒரு 2 தர 2 வரும். சக செவ்வக பகுதி என்ன வரும்? 4 தர 2. செவ்வகத்துல நீளம் 4, அகலம் 2. அப்ப என்ன 4 தர 2. சரியா, இப்படி எத்தனை துண்டு இருக்கு? 4 துண்டு இருக்கீல. சரியா, 4 துண்டு. அப்ப 4 அளவு இருக்கும். அப்ப இதை கூட்டினோம்டா 4 4 இங்க எத்தனை 32. அப்ப என்ன எத்தனை வரும்? 40 சென்டிமீட்டர் வரைக்கும் வரும். சரியா, அதே போல இன்னும் ஒரு துண்டு இருக்கு. மத்த துண்டை பாருங்க, இன்னொரு துண்டு வெட்டுப்படுது இல்லையா? அந்த துண்டு இது ஒன்று, இது ஒன்று. இந்த நீளப்பாட்டத்தின நீளப்பாட்டுல எத்தனை இப்ப இந்த நீளப்பாடு எத்தனை 5. சரியா, அப்ப இந்த நீளப்பாடு 5. அப்ப இங்க எப்படி வர போகுதுண்டா, இங்க 2 சதுர பகுதிகள் வந்து எப்படி வர போகுது? இந்த சதுர பகுதி 2 எடுத்தீங்கன்னா 1 தர 1 வரும். சரியா, அப்படி இன்னும் ஒன்று, அது இது 1 தர 1 வந்துச்சுன்னா இதுக்கு ஒப்போசிட்ல இதுவும் 1 தர 1 வரும். சக 1 தர 1. சக ஏனைய செவ்வக பகுதிகள் எத்தனை பாத்தீங்கன்னா அதுல பரப்ப பாத்தீங்கன்னா இது 1, இது 5, ஒரு 5 எத்தனை 5, இப்படி 4 துண்டு இருக்கு இல்லையா? அப்ப தர 4. அப்ப டோட்டல் பண்ணீங்கன்னா 1 தர 1 1 1 தர 1 1 4 5 20. அப்ப எத்தனை 22. அப்ப டோட்டல் ஆகிற ஃபைனல். சரியா, ஃபைனலா டோட்டல் பண்ண மாட்டா 40 சக 22 எத்தனை 62 சென்டிமீட்டர் வரைக்கும். சரியா, அதாவது வெட்டி அகற்றப்பட்ட பகுதியின் பரப்பு என்று கேள்வி கேட்டாங்கன்னா அப்படி வரும். சரியா, இதே கேள்வி உங்களுக்கு வெட்டி அகற்றப்பட்ட சதுரமுகிகளின் எண்ணிக்கை என்று கேட்டாங்கன்னா நான் ஆல்ரெடி செஞ்சு காட்டினது. சரியா, அப்ப இதை வெட்டி அகற்றது சதுரமுகிகளாக அகற்றப்படுது என்று நாங்க நினைச்சு கொண்டு செய்யணும். சரி, அப்படி செஞ்சா 126 சென்டிமீட்டர் வரைக்கும் வரும். சரியா, திருப்பி விலங்குகள் கேட்டாலே திருப்பி ஒருக்கா கீறி எழுதி விளங்கப்படுத்தியா பாத்துக்கோங்க. சரியானே, இப்ப அடுத்த கழிக்கு பாருங்க. அடுத்த கழி என்ன? சரி, அடுத்த கழி பாருங்க. 2 பக்கமும் தீண்டை பூசப்பட்ட சதுரமுயலின் எண்ணிக்கை யாது? இப்ப 2 சைட்டுக்கு கலர் பண்ணப்பட்ட சதுரமுயலின் எண்ணிக்கை என்ன? பாருங்க, இதுல 2 பக்கத்துக்கு கலர் பண்ணப்படுது எங்க இருக்கு? சரி, கவுண்ட் பண்ணி பாப்போமா? 2 பக்கம் எங்கெங்க வரலாம் கவுண்ட் பண்ணி பார்ப்போம். பொதுவா இந்த ஒழுங்கான உருக்கள்ல 2 பக்கம் என்று வாரது, வெட்டாம ஒழுங்கா வார உருக்கள்ல 2 பக்கம் என்று வாரது விளிம்பு. உச்சி இல்லாம வார விளிம்பு வரும் பொதுவா. விளிம்ப பார்ப்போமா? இது 2 பக்கம், இதுவும் 2 பக்கம். விளிம்பு மட்டும் பார்க்கணும், கீழே உச்சி வரக்கூடாது. உச்சி 3 வந்துடும் 2. சரி, அடுத்தது இது 2 கொடுக்க இயலாது. என்ன காரணம்? உள்ளுக்கு பெயிண்ட் பண்றாங்க இல்லையா? உள்ளுக்கு இதுக்குள்ளேயும் பெயிண்ட் பண்றாங்களே, இதுக்குள்ள பெயிண்ட் பண்றாங்க, இங்கால சைடுக்கு பெயிண்ட் பண்றாங்க, இதுல பெயிண்ட் பண்றாங்க. அப்ப எத்தனை? 2 வராது. என்ன 3 வந்துடும். சரியா, ஓகே, இது வராது. சரி, வேற எங்க 2 இருக்குன்னு பாப்போம். அப்ப இந்த முகத்துல இந்த 2 தான் இருக்கா? இனிமே இருக்கு பாப்போமா? சரி, இது 2க்கு வருமா இல்லையா? 2க்கு வரும். இது 2க்கு வராது. இது 2 வராது. காரணம் என்னன்னா கீழுக்கு உள்பகுதியிலையும் பெயிண்ட் பண்ணுவாங்க, இதுலயும் பெயிண்ட் பண்ணுவாங்க, இதுலயும் பெயிண்ட் பண்ணுவாங்க. அப்ப 3 வந்துடும். சரி, அப்ப 2 கிடைக்கல. சரி, வேற எங்க இருக்கு 2 பாப்போம். வேற எங்க இருக்கு? இது 2 வரும் இல்லையா? கீழே கொண்டு இந்த இடம் உண்டு 2. சரி, வேற 2 இருக்கான்னு பாருங்க இதுல. சரி, இப்ப இந்த முகத்துக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒப்போசிட்ல பார்க்கலாம் நாங்க. எப்படி? இப்ப இந்த முகத்துல எத்தனை வரைக்கும் பெயிண்ட் பண்ண மாதிரி 4 தான் இருக்கு இல்லையா? இந்த முகத்துக்கு 4 தான் இருக்குண்டா, இதுக்கு எதிர் முகத்திலையும் இங்காலையும் 4 இருக்குமா? ஓகே, அதுல கொஞ்சம் பாக்குறத கொஞ்சம் கவனமா பார்க்கணும். ஏன்டா ஒரு துண்டு வெட்டி அகற்றப்படுது பாருங்க, நீங்க ஒரு துண்டு வெட்டி அகற்றப்படுது, திருப்பியும் பெயிண்ட் பண்ணப்படுது. வெட்டி அகற்றப்படுறதுக்கு பிறகுதான் பெயிண்ட் பண்ணப்படுது. அதால அங்க பிரச்சனை சமச்சீர் தன்மை இல்ல, அங்க பிரச்சனை ஒன்று. சரி, அதை பார்ப்போம் என்ன பிரச்சனை பார்ப்போம். ஏண்டா எங்களுக்கு இங்க 2 பக்கம் வந்ததுல சிலது வராதங்க. சரியா, சிலது வராது, சிலது வரும். உதாரணமா எங்களுக்கு இது 2 பக்கத்துக்கு வரும். சரியா, ஓகே, அது பிரச்சனை இல்லை. இதுவும் 2 பக்கத்துக்கு வரும். சரியா, அதுவும் பிரச்சனை இல்லை. இப்ப நாங்க இதை 2 எடுத்துக்க இல்லையா? இங்க பாருங்க, இது 2 இதை 2 எடுக்கிறோம். அப்படி எடுக்கலாம். ஏன்? இந்த உள்ளுக்கு வெட்டுப்பட்டதுக்கு உள்ளுக்கு பெயிண்ட் பண்ணுவாங்க. அப்ப அது 3ஆ மாறிடும், 2ஆ வராது இல்லையா? அப்ப அதை எடுக்கலாம் நாங்க. ஆனா அதுக்கு கீழுக்கு இந்த 2க்கு கீழ்ப்பகுதியில வரும் 1 வரும் இல்லையா? அதாவது இதுக்கு ஒப்போசிட்ல வாரது அது வரும். சரி, அது வருமா? ஓகே, அப்ப நீங்க இப்ப ஃபைனல் பண்ணுவாங்க எத்தனை வரலாண்டு. இன்னும் இருக்கா? இன்னும் இருக்குமில்ல பாருங்க. இப்ப நான் 2 முகத்தை தான் பாத்தீங்க, இன்னும் இருக்குமோ பார்க்காம. சரியா, ஓகே, அப்ப இந்த 2 இல்ல, இந்த 2க்கு கீழுக்கு வரதா? ஆக கீழுக்கு வரது 1 இருக்கும். சரியா,
அப்ப இதுல 4 அதுல 3 அப்ப எத்தனை 7. சரி, வேற எங்க இருக்கும்னு பார்ப்போம். 2. சரி, வேறண்டா இதை பாருங்க, இது வரும் 2க்கு, இதுவும் வரும் 2க்கு. சரியா? ஓகே, வேற எங்க வரலாம்? இதை எடுக்கலாதா? ஆல்ரெடி எடுத்துட்டோம், திருப்பி எடுக்கலாது. இதை ஆல்ரெடி எடுத்துட்டோம், திருப்பி கவுண்ட் பண்ணக்கூடாது. சரியா? ஆல்ரெடி எடுத்ததை திருப்பி திருப்பி கவுண்ட் பண்ணல. அப்ப இது ரெண்டும் வரும். சரியா? ஓகே, அப்ப இந்த முகத்துல 2 தான் இருக்கா? இந்த முகத்துல 2 தான் இருக்கு இல்லையா? 2 தான் இருக்கு, வேற இல்லையே, வேற இல்ல. அப்ப இங்க என்ன 2. சரி, இது 2டா, இதுக்கு எதிர்முகம் ஆப்போசிட்ல 2 இருக்குமா இல்லையா? இதே மாதிரி தான் அங்காலையும் இருக்கும். இதுவும் சேம், அதே மாதிரி தான் அங்காலையும் இருக்க போகுது. அங்காலையும் 2 தான் வரும். சரி, இப்ப மேலுக்குள்ள முகத்தை பார்ப்போம். சரியா? மேலுக்கு உள்ள முகத்தை பார்ப்போம். இங்க இந்த மாதிரி பாருங்க, மேலுக்குள்ள முகம். மேலுக்குள்ள முகத்துல பாத்தீங்கன்னா எங்க 2 வரும் மட்டும் பார்ப்போம். 2 வர சான்ஸ் இல்லையா? இதுல வரும் 2. சரியா? இதுல இந்த துண்டு தானே வெட்டாங்க இல்லையா? அவ வெட்டி அதுக்குள்ள பெயிண்ட் பண்ணதால இது இந்த ஒரு பக்கம், இதுக்குள்ள வர ஒரு பக்கம். அப்ப எத்தனை 2. இதுவும் 2 தான், இதுவும் 2 தான். சரியா? ஓகே, அப்ப 2ஓட சம்பந்தப்பட்ட எத்தனை மேலுக்கு 3 இருக்கு. சரி, வேற வருமா? அடுத்த சைட்டுக்கு வராதா? ஏன்னா இதை நாங்க வராது, இதெல்லாம் 3 வரும். ஏண்டா இந்த முகம் உண்டு, இந்த முகம் உண்டு, இங்க அந்த முகம் உண்டு, 3 வந்துடும், எல்லாம் வராது. சரியா? ஓகே, அப்ப இதுல வார இந்த 3ம் என்ன, இது 3 வருது, மேலுக்கு 3 வருது இல்லையா? ஓகே, அப்ப மேலுக்கு 3 வருதுன்னு கீழுக்கு 3 எடுக்க இயலாது. ஏன்னா சமைச்சீரற்ற ஒரு மேலுக்கு இருக்கிற மாதிரி கீழுக்கு இல்ல. சரியா? மேலுக்கு இருக்கிற மாதிரி கீழுக்கு இல்ல, அதால கீழுக்கு நாங்க அப்படி பார்க்க முடியாது. சரி, அப்ப கீழுக்கு எப்படி வரலாம்? கீழுக்கு வர சான்ஸ் இருக்கா? சரி, கீழுக்கு எப்படி வரலாம்டா, நாங்க ஏற்கனவே சில பக்கங்கள் எடுத்துட்டோம் இல்லையா? அந்த விளிம்புகள்ல சில பக்கங்களை ஆல்ரெடி எடுத்துட்டோம். எடுக்காம இருக்கிற பகுதி மட்டும் தான் வரப்போகுது கீழுக்கு. சரியா? நான் என்ன சொல்ல வரேன் விளங்குதா? பாருங்க, ஏண்டா நாங்க இந்த 2 எடுத்துட்டோம் இல்லையா? அதுக்கு கீழுக்கு நாங்க பார்க்கல, திருப்பி இந்த 2 எடுக்கல. அது சரியா? அதே போல அதுக்கு ஒப்போசிட்லயும் அதுக்கு கீழுக்கு வர பகுதி அந்த 2 எடுக்கல. ஏன்னா ஆல்ரெடி இதுக்கு ஒப்போசிட்ல இதுக்கு கீழுக்கு 2 ஒன்று பார்த்தோம் இல்லையா? அது எடுக்கல. அது சரியா? ஓகே, வேற எங்க வரும்? இது வராது, இதை நீங்க கீழுக்கு எடுக்கலதா, இதை நீங்க கீழுக்கு எடுக்கலாது, ஆல்ரெடி எடுத்துட்டோம். சரியா? அப்ப அதுக்கு ஒப்போசிட்ல வர பகுதி எடுக்கணுமா? அதுவும் எடுத்துட்டோம் ஆல்ரெடி, இந்த கால்குலேஷன் எடுத்துட்டோமா? அதுவும் எடுக்கலாது. அப்ப கீழுக்கு வேற எங்க வரலாம்னு பார்ப்போம். சரி, அப்ப இதெல்லாம் கழிச்சிட்டோம்டா, கழிச்சு மிச்சப்படுற பகுதியை தான் நாங்க கீழுக்கு பார்க்கணும். சரியா? அல்லது உங்களுக்கு இப்படி பார்க்குற கஷ்டம்டா, கீழுக்குள்ள பகுதியை கீறி பார்க்கலாம். கீழுக்குள்ள பகுதி மேலுக்குள்ள மாதிரி தான் வரப்போகுது. எப்படி இந்த வெட்டுப்பட்ட பகுதி இல்லாம வரப்போகுது, அவ்வளவுதான் வித்தியாசம். சரி, மேலுக்குள்ள பகுதி மாதிரி வரும், வெட்டுப்பட்ட பகுதி இல்லாம வரும் கீழுக்கு. சரியா? ஓகே, அது வேண்டாம் கீறி பார்க்கலாம். மேலுக்கு எத்தனை 5 4 இல்லையா? 5 தர 4 கீறி பார்த்தா சரி உங்களுக்கு. சரியா? இதுல நிலைக்குத்துல 5. சரியா? நிலைக்குத்துல 5, கிடையில 4. இப்படி கீறீங்க. சரி, அதெல்லாம் வந்ததெல்லாம் திருப்பி எடுக்க கூடாதா? அதாவது நான் சொன்னேன் என்னண்டா, ஓகே, இந்த படத்துல பாருங்க, நான் இப்ப கீழுக்கு எடுத்தேன் இல்லையா? கீழுக்கு இது 2 ஆல்ரெடி எடுத்துட்டேன், இதுக்கு ஒப்போசிட்ல எடுத்துட்டேன் இல்லையா? ஓகே, இந்த 2 எடுத்துட்டேன், இது 2 எடுத்து அதுக்கு ஒப்போசிட்ல எடுத்துட்டேன். சரியா? அதாவது இந்த ரெண்டு எடுபட்டுட்டு, சரியா, அதுக்கு ஒப்போசிட்ல வார இந்த 2ம் என்ன எடுபட்டுட்டு. சரி, அடுத்தது கீழுக்குள்ள இந்த 2ஐயும் நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன் இல்லையா? இதா இது எடுத்தாச்சு. சரியா? மற்ற 2 வராது, இதெல்லாம் 3, இதெல்லாம் 3. சரியா? இதெல்லாம் 3, 2 வராது. சரியா? அப்ப இதெல்லாமே 3 தான் வரப்போதா? 3 3 3, 2 வராது. சரியா? ஓகே, இதே போல அங்கால பாத்தீங்கன்னாலும் அடுத்த சைடுக்கு பாத்தீங்கன்னாலும் இந்த 2, அதாவது இந்த மேலுக்குள்ளேயும் எடுத்துட்டேன். கீழுக்கு இதுக்கு வார கீழுக்கு போய் தான் இந்த 2க்கு கீழுக்கு வார இந்த பகுதிக்கு கீழுக்கு வார 2 அது நாங்க எடுத்துட்டோம். அங்க கால்குலேட் பண்ணக்குள்ள எடுத்தோமே, அப்ப இதுவும் எடுத்துச்சு. சரியா? ஓகே, ஏனையது எப்படி இருக்கும்? இப்ப இங்கால இருக்கிற மாதிரி தான் அங்கால கீழ் பகுதியில் இருக்க போதா? இப்ப இங்க சைட்ல இருக்கிற மாதிரி தான் அடுத்த சைட்டும் கீழ் பகுதியில் இருக்க போகுது. அப்ப அதுவும் அப்படி வரப்போகுதுன்னா இப்படி 3 3 3 தான் வரப்போகுது அங்காலே. சரியா? அப்ப அதுவும் அப்படிதான் 3 3 வரப்போதா? சரியா? அப்ப 3 3 தான் வரப்போகுது. அப்ப மேலுக்கு கீழ் பகுதியில ஏதாச்சும் வருமா? கவுண்ட் பண்றதுக்கு ஏதாச்சும் வருமா? இப்ப பாருங்க, கீழ் பகுதியில கவுண்ட் பண்றதுக்கு ஏதாச்சும் வருமா? இதுல 2 பக்கம் வராது. சரியா? ஓகே, இப்ப ஃபைனல் பண்ணுங்க. 2 பக்கம் என்ன ஃபைனல் பண்ணதுக்கு முன்னுக்கு நீங்க இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். இப்ப இது வெட்டி கொண்டு போறதால மேலுக்கும் கீழுக்கும் சில இடங்கள்ல டச் ஆகும். சரி, வெட்டி கொண்டு போறதால இதுக்குள்ள பெயிண்ட் பண்ணதால மேலுக்கும் பெயிண்ட் பண்ணப்பட்டு கீழுக்கும் பெயிண்ட் பண்ணப்படும். அப்படி வார 2 பக்கங்களும் இருக்காக்குள்ள. சரி, அதையும் பார்க்கணும். அப்ப நாங்க இப்போதைக்கு பார்த்தது வளர்ச்சி வார சரௌண்டிங்க பார்த்திருக்கிறோம். எத்தனை 2 பார்த்திருக்கோம்? 7 2 2 3. சரி, அப்ப இதெல்லாம் கூட்டி பாருறது எங்களுக்கு எத்தனை? 11 3 14. அப்ப இப்போதைக்கு 14 இருக்கு. சரியா? இன்னும் வாரத்துக்கு இருக்காண்டா இருக்கு. சரியா? எப்படி வரும்? இப்ப வெட்டுப்பட்ட பகுதிக்குள்ள பெயிண்ட் பண்றதால மேலுக்கும் கீழுக்கும் டச் ஆகிற பகுதி இருக்கு. இப்ப அந்த மேலுக்கும் கீழுக்கும் டச் ஆகிற பகுதியில எத்தனை துண்டு டச் ஆகும் இப்ப பார்ப்போம்.
சரியா? ஓகே, பார்ப்போம் அப்படின்னு பார்ப்போமா. சரி, இப்ப அந்த துண்டை, இந்த துண்டு தானே, இந்த துண்டை நான் வெட்டின பகுதி தானே. ஓகே, இதுக்குள்ள நான் எப்படி எடுப்போம்டா, சரி, இப்படித்தான் அந்த துண்டு இருக்கா, இப்படித்தான் அந்த துண்டு இருக்கு. இது இப்படித்தான் வெட்டுப்படுது இல்லையா? இப்ப எங்களுக்கு தேவை இந்த சர்ஃபேஸ், இந்த கீழ் பகுதி தான் தேவை. சரியா? இப்படி போதானே, இந்த கீழ் பகுதியில இதுலயும் டச் ஆகி இதுலயும் டச் ஆகும். பெயிண்ட் பண்ணக்குள்ள இதுக்கு மேல் பகுதியில டச் ஆகி கீழுக்கு டச் ஆகும் இல்லையா? அதுல அந்த இடைப்பட்ட கியூப்ஸ் இருக்கு தானே, அந்த கணத்துண்டுகள் எத்தனை பார்த்தா சரி, அதை பார்க்கணும். சரியா? மேலுக்கு சம்டைம் பெயிண்ட் பண்ணக்குள்ளேயும் டச் ஆகும் இல்லையா? அதையும் பார்க்க தான் வேணும். சரி, அதான் நான் சொல்ல வரேன். சரியா? அப்ப நாங்க இதுக்கு எப்படி செய்யணும்டா, நான் இப்ப பாருங்க, நான் இப்ப ரெண்டு சரியா, வேற எங்க இனுப்ப பார்ப்போம். ஓகே, 14ல சின்ன ஒரு மிஸ்டேக் கொண்டு என்னடா, நாங்க மேலுக்கு 3 எடுத்தோம் இல்லையா? ஓகே, அந்த 3 வர வாய்ப்பு இல்லை. ஏன்னு சொல்லுங்க பாப்போம். இப்ப இது வந்து 2 எடுத்தோம் இல்லையா? இன்னொரு பகுதியை நாங்க பார்க்க மறந்துட்டோம். என்னடா, இந்த மேல் பகுதியோட இந்த சைட் பகுதியை மட்டும் தான் பார்த்தோமே தவிர கீழுக்கும் பெயிண்ட் பண்ணப்படுது. பாருங்க, இந்த கீழுக்கும் பெயிண்ட் பண்ணப்படுது. அப்ப என்னையும் அது 3 பகுதியா மாறிடும். சரியா? அப்ப கீழுக்கும் பெயிண்ட் பண்ணதால இது 3ஆ மாறிடுமா? அப்ப இந்த 3 எடுக்கலாது. சரியா? அப்ப எத்தனை? 11 ரெண்டு ரெண்டு சரியா? தானே சார் எடுக்கலாம், ஒன்று எடுக்கலாமே. எது எடுக்கலாது? ரெண்டு தானே கீழுக்கு எடுக்கலாம், ஒன்று எடுக்கலாம் ரெண்டுக்கு. 1 எடுக்கலாம் இல்லையா? ஓ, அதாவது இந்த இந்த இதுக்குள்ள வர ரெண்டுமா, சாரி, ஓகே, இந்த இதுக்குள்ள வர 2 எடுக்கலாம், இது எடுக்கலாமோ, இது எடுக்கலாம். அப்ப எத்தனை? 12. ஓகே, அதே வேளையில நாங்க இன்னொன்று யோசிக்கணும். இதுல எங்கடா, கீழுக்கு இந்த மேலுக்கு உள்ளதுல வேற வாரத்துக்கு இல்லை தானே. சரி, இந்த பதியை பாருங்க, இந்த பதியை நான் சொல்லுவேன். அப்ப இந்த பதில எத்தனை வரும் பாரு. சரி, அப்ப அந்த பதில எத்தனை வரும் பெயிண்ட் பண்ணக்குள்ள? அதாவது இடையில வார பதியம் வருமா? இது எடுக்கலாது. முன்னுக்கு வார இந்த பகுதி அடிக்கலாது, இடையில வார பகுதியில எடுக்கணும். சரியா? ஓகே, அப்ப இடையில வார பகுதியில நாங்க எடுத்தா சரியா வரும். ஆனா இடையில வார பகுதியில் எங்க இருக்குன்னு பார்க்கணும் நாங்க இப்ப. சரியா? அப்ப இது பெயிண்ட் பண்ணி கொண்டு இப்படி போறாங்க, இது இதோட டச் ஆகும் இல்லையா? இந்த துண்டு இப்படித்தானே போகுது, இப்படி போகுதோ, இந்த துண்டு அப்படியே கலட்டுப்படுது, இந்த துண்டும் கலட்டுப்படுது. சரி, அப்ப ரெண்டுக்கும் பொதுவான ஒரு ஸ்பேஸ் கொண்டு வருமாங்க கலட்டுப்படக்குள்ள இல்லையா? ஓகே, இது மேல் துண்டு தான் கலட்டுப்படுது, இது அதுக்கு கொஞ்சம் கீழ்க்கு வர துண்டு கலட்டுப்படுது. சரியா? சரி, இப்ப நாங்க இந்த கீழ்ப்பதியை யோசிப்போமா? அப்ப கீழ்ப்பதியில பாத்தீங்கன்னா இந்த துண்டு பாருங்களா, எத்தனை? 4 இருக்கு. இதுல இந்த முன்னுக்கு வார இந்த துண்டு நாங்க அடிக்கலாம் இல்லையா? அதாவது இது கீழுக்கு வர இந்த தொகுதியை நான் எடுக்கிறேன், இது அடிக்கலாம் இல்லையா? அடிக்கலாம். அடுத்த 2 மடிக்கல மாட்டு பாருங்க, அதாவது மேலுக்கும் கீழுக்கும் பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்குமா? அடுத்த 2 இதுல மேலுக்கும் பெயிண்ட் பண்ணப்படும், கீழுக்கும் பெயிண்ட் பண்ணப்படும். அதாவது இந்த பகுதி அதை நான் டைரக்டா அப்படி காட்ட இயலாது. இந்த கிடைமட்டத்துக்கு இதை யோசிங்க. சரியா? ஓகே, இந்த சைட்டுக்கு இதுக்கு பெயிண்ட் பண்ணப்படுமா? இதுக்கு எத்தனை சைட்டுக்கு பெயிண்ட் பண்ணப்படும்? இந்த துண்டு. சரியா? அதாவது இதுக்கு கீழே வார துண்டா, இதுக்கு கீழே வார துண்டு. சரியா? இதுக்கு கீழே கீழுக்கு வார துண்டு. இது முன்னுக்குள்ள மாதிரி தான் பெயிண்ட் பண்ணப்படும். ஏன்னா சமைச்சீரான ஒரு தானே, அதை வெட்டு பிறகு அங்கால பக்கம் இதே சமைச்சீர் தான் வரும். அப்ப அதுவும் என்ன 2 பக்கத்தோட வராது. அப்ப இடையில வார 2 பக்கத்தோட வருமா இல்லையா? அதாவது மேலுக்கும் டச் ஆகி கீழுக்கும் டச் ஆகும் பெயிண்ட் பண்ண போறது இல்லையா? வருமா அப்படி? ஓகே, அப்ப இதுல 2 இருக்கு. சரியா? அப்ப இதுல 2, அதாவது ஒரு சைட்டுக்கு 2டா, அடுத்த சைட்டுக்கு 2. அப்ப எத்தனை? 2 2 4. அப்ப கீழுக்கு 4. சரியா? அப்ப இந்த 12ஓட 4 வேற எங்க இருக்கு? வேற எங்க வரும்டா? இந்த சைட்டுக்கு நாங்க யோசிக்கணும். இந்த சைட், இந்த சைடுக்கு யோசிக்கணும். சரியா? இந்த சைட்டா, இந்த சைடுக்கு யோசிச்ச மாட்டா. நீளப்பாட்டுல 4 இருக்கு இல்லையா? நீளப்பாட்டுல 4 துண்டு இருக்கு. சரி, இங்க எத்தனை இடத்துல 2 சைடுக்கு டச் ஆகும் பாருங்க. 2 சைடுக்கு டச் ஆகிற மாதிரி இருக்குதா? சரி, இதுக்குள்ள பாருங்க. இப்ப 2 சைடுக்கு டச் ஆகுது எப்படி வரும் பாருங்க. இது எப்படி நீளப்பாட்டுல அப்படியே எடுத்துக்கொண்டு போங்க, நீளப்பாட்டுல எடுத்துக்கொண்டு போங்க அப்படி. சரியா? இதுல 2 சைடுக்குள்ள இது 2 சைடுக்கு வருமா? 3 வரும் இல்லையா? எங்களுக்கு இங்கால சைட் ஒன்று இருக்கு, இதுல ஒன்று இருக்கு, உள்ளு கொண்டு இருக்கு. அப்ப இது என்ன 3ஆ மாறுது. அப்ப இது 2 3. சரி, அதுக்குள்ள வார மத்த துண்டுகளை பாருங்க. இது 3டா, இதுக்குள்ள வார மத்த துண்டுகள் அதுக்கு அடுத்த சைடுல இதுக்கு அடுத்ததா வாரது பாருங்க. அடுத்த சொல்லக்குள்ள இது இதுக்கு கீழுக்கு வாரது. சரியா? இதுக்கு கீழுக்கு வார அந்த 2 துண்டுகளை பத்தி என்ன சொல்லலாம்? 2 பக்கத்தோட சம்பந்தம் இருக்குமா அல்லது 3 பக்கம் சம்பந்தப்படுமா? அதாவது அந்த ஒரு சுவர் மாதிரி தானே இருக்க போகுது, இது ஒரு சுவர் மாதிரி இருக்க போகுது. அப்ப இந்த துண்டு படி கலட்டுப்பட்ட உடனே என்னையும் அது இடையில இது மேலுக்கு கலட்டப்படுது. அதை இதுக்குள்ள கன்ஃபியூஸ் பண்ண வேணாமா? இது இந்த துண்டுக்கு மேலுக்கு கலட்டப்படுது. சரியா?
இது கீழுக்கு கலட்டப்படுது. சரி, அதால பாதிப்பிரிக்கா, மேலுக்கு கலட்டுற கீழுக்கு கலட்டுறதால பாதிப்பிரிக்கா பாருங்க. அப்ப எத்தனை வரும்? இதுக்கு கீழுக்கு வார ரெண்டு துண்டு இருக்கு இல்லையா? ரெண்டு துண்டு இருக்கு. சரியா? ஓகே, அப்ப அதுக்கு கீழுக்கு வார ரெண்டு துண்டு. அப்ப ரெண்டு துண்டு என்ன எத்தனை? ரெண்டு. சரி, வேற எங்க வரும்? அந்த வேற எங்க வரும் பாருங்க. ஓகே, இந்த சைட்ல வருமா? இங்க இங்க சைட்ல வருமா? அது கீழுக்கு வருமா? அதாவது இதுக்கு கீழே நான் கேட்கிறேன்னா, இதுக்கு நேரே இதுக்கு கீழுக்கு. சரியா? இப்ப இந்த துண்டு கலெக்டர் இது வந்து எப்படி இருக்கும்? ட்ரெண்டோட சம்மந்தப்படுமான்னு பாருங்க. வராது. மூணு. ஏன்னா விளிம்பில வாரையெல்லாம் மூணோட சம்மந்தப்படும், ட்ரெண்டுக்கு வராது இல்லையா? ஓகே, வேற எங்க இருக்கு ரெண்டு? சரி, நீங்க எப்படி பாருங்க. இப்ப இதுல பார்த்த மாதிரி இதுல ரெண்டு இருக்குமான்னு பாருங்க. தெரியுமா? அதுல பார்த்த மாதிரி இதுல வராது. ஏன்னா இங்க சுவர் வந்து பாருங்க ரெண்டு, தடிப்பு வந்து ரெண்டு இருக்கு. அப்ப இங்க வராது, இங்கதான் வரும். ஏன்னா இங்க தடிப்பு ஒன்று தானே இருக்கு. அப்ப உள்ளுக்கும் பெயிண்ட் பண்ணி அங்காலையும் பெயிண்ட் பண்ணப்படும், டபுள் சைட் பெயிண்ட் பண்ணப்படும். அப்ப டபுள் சைட் பெயிண்ட் பண்ண போற சான்ஸ் இங்க தான் இருக்கு இல்லையா? ஓகே, அப்ப எத்தனை வர போகுது? இல்ல ரெண்டு வரும் இல்லையா? அதாவது இதுக்கு கீழுக்கு வார ரெண்டு. சரி, அந்த ரெண்டு மட்டும் தான் வரும். ஓகே, அந்த ரெண்டையும் சேர்த்தா எத்தனை வரும்? இப்ப இந்த 12 இதுல 4 இல்ல 2 அப்ப எத்தனை? 18. அப்ப இரண்டு பக்கம் தீந்தை பூசப்பட்ட சதுரமுறை எண்ணிக்கை எத்தனை? 18. கொஞ்சம் கிரிட்டிக்கலா திங்க் பண்ணணுமா? இது உங்களுக்கு எக்ஸாமுக்கு எந்த ஒரு கணத்துண்டுகளோ எதுவுமே தர மாட்டாங்க. நாங்க திங்க் பண்ணணும். அதான் கிரிட்டிக்கல் திங்கிங்னு சொல்றோம். இப்படி பட்டினா அதுக்குள்ள வரும், அங்கால சைட்டுக்கு வரும். அது ரெண்டையும் நாங்க தான் என்ன மைண்டுக்குள்ள எடுத்து நாங்க யோசிக்கணும். அந்த ஸ்கில்ல தான் இங்க எதிர்பார்க்கிறாங்க. சரியா? சரி, இப்ப மூணு பக்கத்துக்கு என்ன வரும்? மூணு பக்கம் இருக்கு இல்லையா? நிறைய இருக்கு மூணு பக்கம். விளிம்புகள் அனைத்து ஃபர்ஸ்ட்டுக்கு விளிம்பு எல்லாத்தையும் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட்டுக்கு விளிம்பு எல்லாத்தையும் பார்ப்போம். பார்த்துட்டு வெட்டுப்படுற பதியலுக்குள்ளேயும் வரும், நிறைய மூணு வருது. சரியா? முதல்ல விளிம்பை மட்டும் பார்த்தோம்டா எங்கெங்க வரும்? இது மூணு, இது மூணு, இது மூணு. சரியா? இது மூணு. சரி, விளிம்புல உச்சி உச்சி. சரி, அப்ப இந்த முகத்துல எத்தனை வருமாண்டா? எத்தனை? 4 இருக்கு இல்லையா? சரி, இப்ப வெட்டுப்பட்ட பகுதியோட சேர்த்து பார்ப்போம். சரி, வெட்டுப்பட்ட பகுதியோட சேர்த்து பார்த்தோம்டா இது மூணு, இது மூணு. சரியா? இது மூணு, இது மூணு. சரி, வேற எங்க இருக்கு? இதுவும் மூணு, இதுவும் மூணு. வேற இதெல்லாம் ரெண்டு தானே இல்லையா? இது ரெண்டு. சரி, அதெல்லாம் ரெண்டா? இதெல்லாம் ரெண்டு, இது ரெண்டு, இது ரெண்டு. சரி, இதுவும் ரெண்டு, இதுவும் ரெண்டு, இதுவும் ரெண்டு, ஒன்று ரெண்டு. சரி, வேற இதுவும் ரெண்டு, இதுவும் ரெண்டு. அப்ப ரெண்டுக்கு நாங்க இதை கால்குலேஷன் எடுக்கல, எடுத்தோமா? இது எடுக்கல இல்லையா? இது ரெண்டு எடுத்தோமா? எங்களுக்கு ஒரு பக்கம் உள்ளுக்கு ஒரு பக்கம் ரெண்டு. சரி, அதை கால்குலேஷன் எடுக்கல நீங்க, அந்த ரெண்டு நாங்க சேர்க்க வேண்டியிருக்கும். சரி, பாப்போமா? ரெண்டு பக்கத்துக்கு வருவோம், அது இருக்கணும் இருக்கா? திருப்பி இருக்கா பார்ப்போம் அது ரெண்டு பக்கம் என்னது. அப்ப இங்க கொஞ்சம் கூட்ட வேண்டி வரும், பார்ப்போம் அந்த கால்குலேஷன் இருக்கா பார்ப்போம். சரி, இப்ப மூணு இருக்கா பார்ப்போமா? மூணு குயிக்கா பார்க்கலாம் இல்ல, ரெண்டை விட மூணு குயிக்கா பார்க்கலாம். சரி, அவளை மூணை பாருங்க எவ்வளவு இருக்கா? வேற எங்க இருக்கு மூணு? நான் ரெண்டுக்கு வட்டம் போறேன்னா ரெண்டு கால்குலேஷன் எடுக்க வேணாம். சரி, மூணை மட்டும் பாருங்க. அப்ப இதுல எப்படி இருக்கோ இதுக்கு எதிர்முகத்துல அப்படி எடுக்கல, ஏன்னா இடையில ஒரு துண்டு வெட்டு போறதா இங்க சிக்கல். ரெண்டு துண்டு வெட்டுப்படுது, ஒரு துண்டு வெட்டுப்படா குயிக்கா பாத்துக்கலாம். ஆனா ரெண்டு துண்டு வெட்டுப்படுறதால கொஞ்சம் கவனமா பார்க்கணும், அவசரப்படாம. சரியா? அவன் ஒவ்வொரு முகமா தான் பார்க்க வேண்டி வரும். சரி, இந்த முகத்துல எத்தனை இருக்கு? இப்ப 10 இருக்கு இல்லையா? பாருங்க, இந்த முகத்துல 10. சரி, அவ இந்த முகத்துல 10 வருதா? 10. சரி, இப்ப இது 10டா. இப்ப அடுத்த முகத்தை பாவமா, இதுக்கு ஒப்போசிட் முகத்துல எங்கெங்க வர வாய்ப்பு இருக்கு? அப்படி வரலாம். இதுக்கு எதிர்முகத்துல எங்கெங்க வர வாய்ப்பு இருக்கு? இப்ப எதிர்முகத்தை பொறுத்த வரைக்கும் சரியா, 4 பக்கத்தோட சம்பந்தப்பட்டது இருக்கையில எப்படின்னா வெட்டுப்புறத்தாதான் இங்க சிக்கல். சரியா? என்னடா இப்ப இதை நாங்க 3 அடிக்கலுமா? எங்களுக்கு 3 முகம் என்றாலும் இதுக்குள்ள வெட்டுப்படுறதுக்குள்ள ஒரு முகம் உண்டு, 4000 இது 4000. சென்டர்ல சரியா? வைக்கிற 3 பேரும் சார் பரவாயில்ல. ஓகே, சென்டர்ல இங்க 3 வருமா? பாப்போம். சரி, அடுத்தது இது எப்படி வரும்? 1 2 3 இது 4 இல்லையா? வெட்டுப்படுறதால இந்த உச்சில இருக்க 2 4000. சரியா? ஓகே, இது 3 வரும் மட்டும் பாருங்க. 3 வருமா? எங்களை மேலே கொண்டு இந்த சைட் கொண்டு உள்ள கொண்டு எத்தனை? 3. இது 3, இதுவும் 3. சரி, அப்ப சென்டர்ல வாரம் இது எல்லாம் 3 வரும் இல்லையா? சரி, வேற எங்க 3 வரலாம்? அதே அந்த வெட்டுப்பட்ட முன்னுக்கு ஆப்போசிட் சைடு. ஓகே, முன்னுக்கு இருக்கிறது.
சரியா? இது மூணு வரும் இல்லையா? இது ஒன்று சரியா? வெட்டுப்பட்ட பகுதிக்குள்ள உண்டு, கீழே கொண்டு வெட்டி கொண்டு போறாங்க இல்லையா? அப்ப கீழுக்கு இந்த தோண்டி கொண்டு போறதுல அந்த பகுதி உண்டு, சரியா? அங்க இந்த சைட் உண்டு, மேலுக்கு உண்டு, மூணு. இதுவும் மூணு. சரி, பக்கத்துல உள்ள இது எத்தனையா வரும்? ஒன்று ரெண்டு, ரெண்டு இல்லையா? இது ரெண்டு. சரியா? நான் ஏற்கனவே ரெண்டு பார்த்தோம் இல்லையா? அது ரெண்டு. சரி, அப்ப ரெண்டு வட்ட போடுவோம். சரி, வேற இது மூணு வருமா பாருங்க. ஒன்று ரெண்டு, இந்த சைட் ஒன்று, மூணு. சரியா? அதே போல இது மூணு வருமாட்டு பாருங்க. ஒன்று ரெண்டு, அங்கே இந்த சைட் ஒன்று இல்லையா? அதுவும் மூணு. அப்ப இதுல எத்தனை மூணு இருக்குன்னு பாருங்க. இப்ப மேல் முகத்தை பாருங்க, கால்குலேட் பண்ணக்குள்ள மேல் முகத்துல எத்தனை? 3 4 5 6 7. இந்த மேலுக்கு 7 வருது. சரி, இப்ப வேற எங்க மூணு வரலாம்? இப்ப இந்த அடுத்த சைடுக்கு பாருங்களா, இந்த சைடை பாருங்க. இதுல எங்க மூணு வரலாம்? ஏற்கனவே எடுத்த திருப்பி கவுண்ட் பண்ணக்கூடாதா? சரியா? உதாரணமா ஏற்கனவே நான் கவுண்ட் பண்ணது திருப்பி எடுக்கக்கூடாது. இது எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது. இது எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது. கவுண்டிங்ல வராது. சரி, அதெல்லாம் கழிச்சு உள்ள பகுதியை மட்டும் பார்க்கணும். இதுவும் கவுண்டிங்ல எடுக்கக்கூடாது. சரி, அப்ப வேற எங்க கவுண்டிங்ல எடுக்கலாம்? இதை நாங்க எடுக்கலாம் இல்லையா? இதை எடுப்போம். அது கவுண்டிங் எடுக்கலையே, நாங்க அதாவது இதை எடுப்போம், மூணு எடுப்போம். சரி, வேற எங்க இருக்கு மூணு? வேற மூணு இல்லை இல்லையா? இது மட்டும் தானே? ஓகே, வேற இல்ல மூணு. சரி, இதுக்குள்ள வேற மூணு இல்லை, அப்ப ஒன்றுதான். சரி, இதுக்குள்ள ஒன்றுண்டா இதே போலதான் இதுக்கு எதிர்ப்பக்கம் வந்திருக்கும். மாற்றம் வைக்குமா? மாற்றம் ஒன்றிருக்கு. என்னடா இங்க வெட்டுப்படுற இந்த பகுதியில இந்த சுவர் பாத்தீங்களா, தடிப்பு வந்து குறைய, இதுல தடிப்பு கூட, இதுல தடிப்பு குறைய இல்லையா? அப்ப சின்ன மாற்றம் ஒன்றிருக்கா? சரியா? சின்ன மாற்றம் ஒன்றிருக்கு, அதை நாங்க தனியா பார்க்கணும். சரி, இப்ப மறைக்கப்பட்ட பக்கங்கள், இப்ப எங்களுக்கு வெளிப்படையா இருக்கிற பக்கங்களுக்கு பார்த்துட்டோம், மூணையும் நாங்க பார்த்துட்டோம். இனி மறைக்கப்பட்ட பக்கங்களுக்கு பார்க்கணும். அப்ப மறைக்கப்பட்ட பக்கத்துல பாக்குறது தான் நீங்க கொஞ்சம் கிரிட்டிக்கலான விஷயம், கவனமா பார்க்கணும். சரியா? ஓகே, இப்ப மறைக்கப்பட்ட பக்கத்தை நாங்க ஒவ்வொரு பக்கமாக எடுத்து பார்ப்போம். சரி, எடுத்து பார்த்தா எங்களுக்கு அது கிளியர் ஆயிடும். சரியா? முதலாவது நாங்க எந்த பக்கத்தை எடுப்போம்டா, சரியா, இந்த பின்னுக்குள்ள இந்த பக்கத்தை வேற அந்த துண்டை கலட்டி பார்ப்போம். சரியா? எப்படி கலட்டி பார்ப்போம்டா, சரி, 4 தர 5 துண்டா கலட்டுவோம். இது அந்த பின்பக்கமா? சரி, பின்பக்கமா? சரி, எப்படி வரும்டா, எங்களுக்கு 5 தர 4 உடைப்போம் அதை. சரி, அப்படி உடைச்சிட்டோம். சரி, இப்ப 5 தர 4 உடைச்சிட்டோம்டா, இதுல நாங்க ஏற்கனவே நோட் பண்ணதுகளை அப்படியே நோட் பண்ணுவோம். அதை எடுக்க வேணாம். இப்ப நோட் பண்ண எனக்கு 4 3 3 4 நோட் பண்ண இல்லையா? அது 4 3 3 3 4 நோட் பண்ண இல்லையா? சரி, அது அப்படியே இருக்கணும். திருப்பி எடுக்கிறத விட ஆல்ரெடி எடுத்தாச்சு. எல்லாமே எடுத்தாச்சா? திருப்பி எடுக்க கூடாது. சரி, பிறகு நாங்க வேற என்ன நோட் பண்ண மாட்டோம். இந்த துண்டு நான் 3 நோட் பண்ணனா இல்லையா? பாருங்க, அதையும் நோட் பண்ணுவோம் மேல. சரியா? அதாவது இங்க 3 கொடுத்ததா, அதையும் நாங்க எடுக்கல. சரி, இப்ப இதை கழிச்சு மிச்சமா வார துண்டுகளை தான் நாங்க இப்ப பார்க்க வேண்டியிருக்கு. இந்த கழிச்சு மிச்சமா வார துண்டுகள். சரியா? ஓகே, இப்ப இதுல இந்த தொங்கல வார 2 3 இருக்கு பாருங்க. 3 3 வருது இல்லையா? இதே போல அங்காலே 3 3 வரும். அதை வெட்டுப்பட்ட பகுதியோட சேர்த்து வாரது எப்படி வரும்? 3 3 தான் வரும். சரியா? அப்ப இது 3 இது 3 வரும். அப்ப இது ரெண்டையும் நான் கவுண்டிங்ல எடுக்கணும். சரி, இது ரெண்டையும் கவுண்டிங்ல எடுக்கணும். சரி, இந்த விளிம்பை பத்தி என்ன சொல்லலாம்? இப்ப இதுல விளிம்பு எப்படி வருது எங்களுக்கு? 3 பாருங்க, இது 3 தனி வருது. அதே போல அங்கேயும் 3 தான் வரும் விளிம்பு. சரி, அதே போல அங்காலையும் 3 தான் வரும். சரி, நீ அடுத்தது என்ன சொல்லலாம்? இது 2 வருது பாருங்க, 2 வருது. 1 கீழே கொண்டு 2. அதே போல அங்காலையும் என்ன? அது 2 தான். சரியா? இந்த துண்டு 2 தான். சரியா? 2 வருது. ஓகே, வேற எங்க இருக்கு 3 பார்ப்போம். இதை வேற அந்த சைட்டில பாருங்க. சரி, அந்த சைட்டில நடுவுல வருமா? பார்ப்போம். சரி, இப்ப அந்த சைட்டில பாத்தீங்கன்னா அந்த சைட்டுகள் வந்து இந்த சைட் எல்லாம் 2. இந்த சைட் வந்து 2. சரியா? அப்ப அங்காலையும் 2 2 என்ன வரப்போகுது? சைட் எல்லாம் 2. சரியா? ஓகே, இது எப்படிதான் வரப்போகுது? இப்ப இதுல இப்ப நடுப்பதி என்ன மாதிரி வரும்? நடுப்பதினா துண்டு வெட்டு போயிடும் இல்லையா? இந்த 4 வெட்டுப்பட்டு போயிடும். ஒரு துண்டு அப்படியே வெட்டி அகற்றப்பட்டு போயிடும், எம்டி ஆயிருமே. இந்த துண்டு இருக்காது. நடுப்பதி என்ன சொல்றதுக்கு இந்த துண்டு இருக்குமா? இருக்காது. சரி, அப்ப அதுக்கு பக்கத்துல வார பகுதியை நாங்க பார்ப்போம். பக்கத்துல வார பகுதியா இதே போல இருக்கும். இப்ப இந்த துண்டு பெட்டி படி போனா இந்த 2 பார்த்தோம் இல்லையா? இந்த 2 2 பார்த்தோம் இல்லையா? அதே போல அங்கால 2 2 இருக்கும். சரியா? அப்ப இதுலயும் 2 2 இப்ப பாருங்க, இதுல 3 எத்தனையும். இப்ப நாங்க ஆல்ரெடி எடுத்தது திருப்பி எடுக்க கூடாது. எடுக்காதது எத்தனை கீழே? 3 இருக்கு இல்லையா? 3. அதாவது கீழுக்கு வர 3 தான் வரும். எடுக்காததா மத்தெல்லாம் ஆல்ரெடி எடுத்துட்டோம். 3. சரி, அப்ப இந்த கல்குலேஷன் அந்த 3 கொண்டு சேருங்க. ஓகே, இப்ப அடுத்த துண்டு நாங்க பார்க்கணும். எங்க?
இந்த சைட்டுக்கு பார்க்கணும். சரியா? ஓகே. அந்த சைட் பார்க்கறதுக்கு ஆல்ரெடி நாங்க எடுத்திருக்கிறோம். எப்படி எடுத்திருக்கிறோம்டா, இந்த மேல் துண்டு எடுத்துட்டோம் இல்லையா? மேல் துண்டு எடுத்துட்டோம், இந்த சைட் துண்டு எடுத்துட்டோமா இதுல. சரியா? ஓகே. அங்கால கீழுக்கும் இதுக்கு கீழ்ப்பகுதியில வார அந்த சைட்டும் எடுத்துட்டோம். சரியா? அப்ப அது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எடுத்த மாதிரி தான், எல்லாம் எடுத்தாச்சு. சரி, எல்லாம் எடுத்த மாதிரி. சரியா? திருப்பி பார்த்து பிரயோசனம் இல்லை, அந்த துண்டு பார்த்து பிரயோசனம் இல்லை. ஏன்னா நாங்க இந்த சைட் எடுத்துட்டோம், இந்த சைட்டுக்கு வராது, அங்கால சைட் உள்ளது வராது. அதே போல இந்த அமுக்குறி போட்டு காட்டுறோம் பாருங்க, இதுக்குள்ள சைட்டு நாங்க எடுத்துட்டோம். இப்ப தனியா எழுதி பார்த்தோம் இல்லையா, அதுல நாங்க பார்த்துட்டோமா இல்லை, திருப்பி பார்க்கணுமா இல்லை, தேவையில்லை. சரி, இந்த மேல் துண்டுல இந்த 3 பாத்தீங்க, இதுல சைட்லயும் இங்க வராது. சரியா? அதுவும் என்ன எடுபட்டுட்டு, அப்ப ஒன்லி கீழ்ப்பாதி மட்டும் இருக்கையில, கீழ் துண்டு ஒன்று கிடைக்கல இல்லையா, கீழ் துண்டு மட்டும் பார்க்கணும். சரியா? அந்த கீழ் துண்டை நாங்க எதோட சேர்த்து பார்ப்போம்டா, இந்த கீழுக்கு வார துண்டோட சேர்த்து பார்த்தோம்டா. சரி, அப்ப அந்த துண்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? அப்ப அந்த கீழுக்குள்ள இந்த கீழ் பகுதியை மட்டும் இப்ப கீறுவோம், அதை மட்டும் கீறி எடுப்போம். சரியா? இப்ப அதே பின்பக்கம் மட்டும் பார்த்தோம், இப்ப கீழ்ப்பக்கம். சரி, அந்த கீழ் துண்டை மட்டும் கீறுவோம். சரி, அந்த கீழ் துண்டை எப்படிங்கன்னா எங்களுக்கு 5 தர 5 தர 4 மாதிரி இருக்கு இல்லையா, 5 தர 4. சரி, 5 தர 4 இதே மாதிரி தானா, நான் இந்த கீறு நம்ம பின்பக்கம் அதே மாதிரி தான் அதுவும். சரி, அப்படிதான் வரப்போகுது. சரி, அதை கொஞ்சம் கவனமா பாருங்களா, எப்படி வரும் இது வரான்னு பாருங்க. ஆல்ரெடி நோட் பண்ணதை நாங்க திருப்பி எடுக்க கூடாது, அதையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரியா? எங்க நோட் பண்ண முடியும் பார்க்கணும் நாங்க. சரி, அந்த கீழ் இந்த லைனை பாருங்க, இந்த லைனை ஃபுல்லா பாருங்க. 3 3 2 3. சரி, 3 3 2 3 எடுத்துட்டோமா? சரி, அதாவது இப்படி 3 3 2 3 எடுத்தாச்சு. சரி, அடுத்தது சரி, இந்த துண்டு எடுத்தாச்சு. இதுல ஒப்போசிட் நான் பார்க்கல, அதாவது இந்த துண்டு இங்கே பக்கம் பார்த்தோம் இல்லையா, பின்பக்கம் பார்க்கக்குள்ள கீழுக்கு வார துண்டு எடுத்தோம். சரியா? பின்பக்கம் பார்க்கக்குள்ள நான் நினைச்சோம் அந்த கீழுக்கு வார துண்டு எடுத்தோமா இல்லையா பின்பக்கத்துல. சரி, பின்பக்கத்துல கீழுக்கு வார துண்டா. சரி, அதுல எத்தனை 5 இல்லையா, 3 3 சார் அதுல 2 வந்து 3 5 மாறி போட்டிடும் இல்லையா. ஓகே ஓகே, மாறி போட்டிக்கும். எங்களுக்கு இப்படித்தானே 5 தர 4 போடணும் இல்லையா படம். ஓ, 5 தர 4. சரி, 5 தர 4 தானே படம், மாறி போட்டிக்கல, மாறி போட்டா பிழைக்குமா? 5 தர 4 போட்டா தான் சரியா நோட் பண்ணலாம், இல்லாட்டி பிழைக்கும். ஏன்னா இந்த தனித்தனி துண்டுகள் அப்படி நோட் பண்ணா தான் எங்களுக்கு பிழையிலாம செய்யலாமே தவிர மற்றபடி செய்ய போனா பிழைக்கும். சரி, இப்ப 5 தர 4 தான் படம். படத்துல எப்படி வரணும்டா, நிலைக்குத்துல 5 கிடையில 4 வரணும். சரி, அப்ப கிடையில நிலைக்குத்துல இப்படி 5 வரணும், 5 கிடையில 4 வரணுமா? சரி, இப்படி போட்டா சரியா வரும். இப்ப இதுல நாங்க நல்லா பாருங்க, நான் முன்னுக்குள்ள பக்கத்தை போய் இங்க நோட் பண்றேன். முன்னுக்குள்ள பக்கம் என்ன பக்கம், இதுல 3 3 2 3 அடிக்கிற 6 கீழ் பக்கம் 3 3 2 3. ஏற்கனவே நாங்க கவுண்டிங் எடுத்துட்டோமா, 3 3 அங்கே இன்னும் ஒரு 3 2 3 கவுண்டிங் எடுத்துட்டோம். இதை திருப்பி எடுக்கிறல்ல. சரி, இதே வேளையில அடுத்த துண்டை நாங்க கவுண்டிங் எடுத்தோம். எப்படி எடுத்தோமா இல்லையா, அதாவது இதுல பின்பக்கத்துக்கு கீழுக்குள்ளது எடுத்தோமா இல்லையா, பின்பக்கத்துக்கு கீழ் பகுதியா இந்த பகுதி, அதான் அது நாங்க ஆல்ரெடி கவுண்டிங் அதுவும் எடுத்தோம். 3 3 2 3 கவுண்டிங்ல எடுத்துட்டோம். சரி, அதுவும் கவுண்டிங்ல எடுத்தாச்சு. இப்ப மிச்சமான பகுதி என்ன பார்க்கணும். மிச்சமான பகுதி எங்க இருக்கு, இந்த விளிம்பு. சரியா, விளிம்பும் ஆல்ரெடி எடுத்துட்டோமான்னு பாருங்க. விளிம்பண்டது நடுப்பகுதியா இங்கே வருது. இது வந்து என்ன 2 2 2 வரும் இல்லையா, 2 2 அங்காலையும் 2 2 வரப்போகுது இல்லையா. ஓகே, 2 2 அதாவது விளிம்பு 2 2 விளிம்பு மட்டும் இங்க நோட் பண்ண, அங்கால சைட்டுக்கு பார்ப்போம், இடையில வெட்டு பரத்தலை மார்க் மாட்டு பார்ப்போம். இங்கால சைட்டுக்கு 2 2 2 2. சரியா? ஓகே, இப்ப அந்த வெட்டுப்பற துண்டை இதுக்குள்ள நாங்க கீறுவோமா. வெட்டிப்படுற துண்டை நாங்க இதுல எதோட டச் ஆகும், வெட்டுப்பற துண்டு கீழ்ப்பக்கம் அப்படியே வெட்டுப்படாது, அப்படியே தான் இருக்க போகுது. டச் ஆகிற பகுதி எது, வெட்டுப்படுறதால இந்த பகுதி, இதெல்லாம் டச் ஆகும் தானே, வெட்டுப்படுறதால டச் ஆகிற பகுதி எது, இவ்வளவு. சரியா? ஓகே, அப்ப இந்த துண்டு அப்படியே அதுல டச் ஆகும். ஓகே, இப்ப பாப்போம் இந்த சைட்டுக்கு என்ன வரும். அந்த சைட்டுக்கு பாருங்க. சரி, நான் சொல்ற சைட் உங்களுக்கு விளங்கினாரு பாருங்களா. இந்த சைட்டா, இந்த சைட். சரியா, இந்த சைட், இந்த வெட்டு படத்துக்கு கீழுக்கு வரும். 3 வருமா, 3 வருமா 2 வருமா எப்படி?
எங்களுக்கு அதோட வெட்டுப்பட்ட பக்கம் வந்து சம்பந்தப்படுதா? உள்ளால சம்பந்தப்படும் இல்லையா? உள்ளால சம்பந்தப்படுமா? ஆ, இல்ல, அந்த துண்டு சம்பந்தப்படாது தானே. அதுக்கு கீழுக்கு வர இந்த பகுதியா சம்பந்தப்படும். இந்த துண்டு ஆ, அப்படி என்ன ரெண்டு ரெண்டு சம்பந்தப்படாதது அப்படியே இருக்க போகுது. ரெண்டு ரெண்டு இல்லையா? ஓகே, அப்ப ரெண்டு ரெண்டு தான் வரும். அப்ப இதுல ஏதாச்சும் மூணு இருக்கிறாங்களே, ஆல்ரெடி இருந்த மூணு எடுத்துட்டோம், வேற மூணு இருக்கா? அது கீழுக்கு வர துண்டா? கீழுக்கு வர துண்டா சொல்லுங்க. வேற மூணு வருமா? இல்ல இல்ல இல்லையா? வேற இல்ல தானே, இருக்கா? சரி, இந்த பக்கத்துல வர இந்த பக்கத்துல என்ன சொல்லலாம்? பக்கத்துல ரெண்டு இருக்கு இல்லையா? அது என்ன சொல்லலாம்? இல்ல சார். Okay. அது என்ன சொல்லலாம்? அதுல டச் ஆகுதா? இந்த ரெண்டுக்கு நேரே வாருதா? இதுல இந்த ரெண்டுக்கு நேரே வார இந்த துண்டு, இதுக்கு ரெண்டுக்கு நேரே வார இந்த துண்டு. சரி, இந்த படத்துல இந்த துண்டு, இந்த துண்டு, இந்த ரெண்டுக்கு நேரே வார துண்டு. சரி, அதை பத்தி என்ன சொல்லலாம்? அது இது வெட்டுப்பார துண்டுக்கும் சம்பந்தம் இல்லையா? இல்ல தானே, அதுக்கு சம்பந்தம் இல்லை. சரி, அது எப்படி வருமாண்டா? ஒரு பக்கத்தோட மட்டும் சம்பந்தம் இருக்கும். எங்கண்டா? ஒரு பக்கத்தோட மட்டும் தான் தொடர்பு இருக்கும். கீழுக்கு மட்டும் பெயிண்ட் பண்றது பாடும், மேலுக்கு பெயிண்ட் பண்ற படாது. சரியா? ஓகே. அப்ப இதுல எங்களுக்கு கீழ்பக்கத்தை பார்த்துருக்கோம். இதுல மூணு இல்ல, வேற மூணு இருக்குதா? பின்பக்கம் பார்த்தேன், கீழ்பக்கம் பார்த்தேன், வேற எங்க பாக்குறது? அது ரெண்டு பார்த்தா சரியான. இதுல நாலு பக்கம் ஆல்மோஸ்ட் பார்த்திருக்கேன் நாங்க. சரி, வேற பாக்குறதுக்கு இல்ல தானே, இதுல பழஞ்சிருக்கா பாக்கிறதுக்கு. சரி, அப்ப எவ்வளவு என்ன டோட்டல் என்ன? மூணு பக்கம் எத்தனை? 10 7 ஆள் எத்தனை? 1 3 கூட்டுனா எத்தனை? 21 இல்லையா? சரி, இப்ப மூணு பக்கத்துக்கு 21 கொடுக்குமா? சரி சரி, இப்ப ரெண்டு பக்கத்தை நாங்க பாப்போமா? அதுக்கு முதல்ல இப்ப ஒரு பக்கத்தையும் பார்ப்போம். ஒரு பக்கத்தை பார்த்துட்டு வருவோம். ரெண்டு பக்கத்துல சின்ன ஒரு கரெக்ஷன் உண்டு, நான் பார்த்ததுல பார்ப்போம். மூணு பக்கம் ஓகே 21. சரி, இப்ப ஒரு பக்கம் எங்க வரும்? அந்த பின்பகுதியில மத்த ரெண்டு வரும். ஓகே, பின்பகுதியில உள்ள ரெண்டும் ஓகே. இது ரெண்டுமே இருக்கு. சரியா? வேற இருக்கா இல்ல? ஒரு பக்கம், ஒரு பக்கம்னா நடுவுல வர வார பகுதியா இருக்கணும். நடுவுல வர சார், அந்த பகுதியா இருக்கணும். சரி, இது ஒன்று வருமா பாருங்க. ஓகே, இது ஒன்று, அது நடுப்பகுதி வரும் ஒன்று. சரி, வேற எங்க இருக்கு ஒன்று? இது ஒன்று வருமா? ஓகே, இது வந்து ரெண்டு. அப்ப ஒன்று பார்த்து எத்தனை வரும் இதுல? இதுக்குள்ள மூணு இருக்கு. சரி, இதுக்குள்ள மூணு இருந்தா அங்காலே மூணு இருக்குமா? அப்படி சொல்லலாம் இல்லையா? ஏன்னா இது ரெண்டு வந்து வெட்டுப்படுற பகுதியோட சேர்த்து தான் இருக்கு. அப்ப அது ஒரு சுவர் மாதிரி, ஒரு மதில் மாதிரி இருக்கு. அப்ப இங்க இங்க மூணு சொல்றது அங்கனையும், இங்க ஒன்று சொல்றது அங்க ரெண்டா மாறிடும். உள்ளுக்கும் பெயிண்ட் பண்ணப்படுது அங்கால. அதுக்கு ஒப்போசிட்டா பாத்தீங்கன்னா உள்ளுக்கும் பெயிண்ட் பண்ணப்படுது. சரியா? அப்ப அது பாக்கலுமா? ஒன்றுக்கு வருமா? வராது. ஒன்றுக்கு வராதா? இங்க ஒன்று சொல்றது அங்க ரெண்டா மாறும். சரி, இங்க ரெண்டு சொல்றது எப்படி வருமா? அங்கால வருமா? ரெண்டுக்கு அதுவும் ரெண்டு வரும் இல்லையா? இங்க ரெண்டு சொல்றது அங்காலையும் ரெண்டு மாதிரி. சரி, இந்த ஒன்று சொல்றது அங்க என்னவா மாறும்? அங்கால பார்க்கல, அடுத்த சைடுக்கு பார்க்கல, ரெண்டு வரும். சரியா? அப்ப வராது. அப்ப இந்த சைட்ல மட்டும்தான் ஒன்று. எத்தனை? மூணு இருக்கு, கீழுக்கு ரெண்டு இருக்கு, அப்ப 5. வேற எங்க வரும்? வேற இதுக்கு பின்பக்கத்துல இருக்குதானே? இருக்காதா? பின்பக்கத்துல இருக்குமா? இல்ல இல்லையா? பின்பக்கத்துக்கும் இல்ல. சரி, பின்பக்கத்துல பாருங்க, இருக்கா ஒன்று? இல்ல, பின்பக்கத்துக்கு இல்ல. கீழ்பக்கத்துக்கு இருக்கா? கீழ்பக்கத்து மட்டுமே. சரியா? ஓகே, இத சைட் பக்கத்துக்கு வருமா ஒன்று? இந்த சைட்டுக்கு வருமா ஒன்று? அதான் வரான்னு சொல்லிட்டு நானே. எப்படி இதுல தடிப்பு வந்து ஒன்று, ஒரு தடிப்பு ரெண்டு சைடுக்கும் பெயிண்ட் பண்ணப்பட்டோம். உள்ளுக்கும் பெயிண்ட் பண்ணி வெளியிலும் பெயிண்ட் பண்ணல. இந்த ஒரு பக்கம் எல்லாம் இல்லாம போயுமாங்க. அப்ப வருமாங்க? வராது. அப்ப எத்தனை வரும்? 5. அப்ப ஒரு பக்கம் தீந்தை பூசப்பட்ட சரமூல எண்ணிக்கை எனக்குள்ள 5. சரியா? ஓகே, இப்ப நான் மேலுக்குள்ள அந்த ரெண்டு பக்கத்தை ஒரு கப்பிக்கா பார்ப்போம். சரி, ஏற்கனவே பார்த்தேன்னா நான் சின்ன ஒரு கரெக்ஷன். இப்ப ரெண்டு பக்கத்தை கிளியரா பார்ப்போமா? சரி, இப்ப ரெண்டு பக்கத்துக்கு வாங்க. சரி, இந்த படத்துல ரெண்டு பக்கம் எங்க இருக்கீங்களா? ஃபெஸ்ட்டுக்கு விளிம்பு நோட் பண்ணோம் இல்லையா? முன்னுக்கு வா, இதை நோட் பண்ணோம். சரி, பிறகு இதை நோட் பண்ணோம். வேற எங்க நோட் பண்ணோம்? ஓகே, இது ரெண்டு வரும், இது ரெண்டு வரும். சரியா? வேற இது ரெண்டு வரும். ஓகே, வேற எங்க இருக்கு ரெண்டு? இது சரி, அப்ப எத்தனை? 6 இருக்கு இல்லையா? ஓகே, அப்ப இதுல 6 தான், 6 இருக்கு. வேற எங்க இருக்கான்னு பாருங்க. இல்ல, 6. சரி, அப்ப இதுல 6. அப்ப இதுல 6டா இதுக்கு ஆப்போசிட்ல 6 இருக்குமாண்டா? நான் சொன்னேன் வேறான்னு சொல்லி. என்ன காரணம்டா? இப்ப எங்களுக்கு மேலுக்குள்ள இந்த பகுதி எடுக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? இந்த துண்டு 3ஆ மாறிடும். இடையால வெட்டுப்பறத்தால என்னையும்
மேலுக்கு இந்த சைட்ல அங்கால சைட் வரல அது மூணா மாறி நாங்க ஏற்கனவே கால்குலேஷன் பண்ணோம் அது வரான்னு பார்த்துட்டோம். சரி, இப்ப அந்த துண்டு தான் வராட்டி மத்த துண்டுகள் வரலாமா என்ன பார்க்கணும். சரி, அதான் வராது, மத்த துண்டு வரலாமா? இதெல்லாம் வரலாம் தானே. இதுக்கு opposite அங்கால ரெண்டு 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 எல்லாம் வரலாம் தானே. அதாவது அதை பின்பக்கம். சரி, பின்பக்கம் நாங்க வேற கிரி பார்த்தோமா இல்லையா பாருங்க. பின்பக்கத்துல ரெண்டு எங்க இருக்கு. இப்ப நாங்க முன் ஈஸியா பார்க்கலாமா? இப்ப நாங்க இந்த துண்டை முன் பக்கத்தை பார்த்துட்டு பின்பக்கத்தையும் கூட்டு சரியா கூட்டிட்டு சரியா இப்ப இந்த சைட்டு மங்கள சைட்டும் பார்த்தா சரி பார்ப்போம். அப்ப முன் பக்கத்துல எங்களுக்கு எத்தனை இருக்கு? 6. சரி, அங்கால பின்பக்கத்துக்கு பார்த்து கூட்டுவோம். பின்பக்கத்துல எத்தனை இருக்கு? 2. 1 2 3 4 சரியா 5 6 7 7 இருக்கு இல்லையா? அதுல 7. அப்ப அந்த 7ஐயும் கூட்டுவோம். 7. சரி, இப்ப அது ரெண்டையும் கால்குலேஷன் எடுத்தாச்சா? முன்னுக்கு பின்னுக்கு வந்துச்சு. இப்ப இந்த சைட்டுக்கு வாங்க. சைட்டுக்கு வாங்க. இப்ப சைட்ல பார்க்கல ஏற்கனவே கால்குலேஷன் எடுத்தா திருப்பி அடிக்கலாம். இந்த ரெண்டு ஏற்கனவே கால்குலேஷன் எடுத்துட்டோம், திருப்பி அடிக்கலாம். இதுவும் எடுத்துட்டோம், திருப்பி அடிக்கலாம். சரியா, இந்த சைட்டும் அடிக்கலாது. ஆல்ரெடி கால்குலேஷன்ல வந்துட்டாங்க, எடுக்கலாது. அப்ப இங்க பேலன்ஸ் அடிக்கிறத மட்டும்தான் நாங்க இதுல எடுக்கலாம். பேலன்ஸ் அடிக்கிறது என்ன? இது 2, இதுவும் 2. சரியா, வேற எங்க இருக்கு 2? இதுவும் 2. சரியா, அப்ப 2 எத்தனை கீழே? 3. அப்ப இதெல்லாம் 3. சரி, இதுக்கு ஒப்போசிட்ல இங்கெல்லாம் பார்க்கக்குள்ள எப்படி? ஓகே, அதுக்கு நான் சிம்பிளா அப்படி பார்ப்ப மாட்டா. இங்க 1 வாரதெல்லாம் அங்க 2 வரும். அப்படி நடுவுல வார 1 இல்ல அங்க 2 மாறிடும். சரியா, இப்ப இந்த 2 அங்கலையும் இந்த 2 வரும். ஏன்னா வெட்டுப்பட்ட பதியோட சம்பந்தம் இல்லையா? பாருங்க பாப்போம். அது வெட்டுப்பதிய சம்பந்தப்படுது இல்லையா? ஓகே, சம்பந்தப்படுது. சம்பந்தப்படக்குள்ள அங்கல என்ன? இப்ப உதாரணமா இந்த பகுதி இங்க நாங்க 2 எடுக்கிறோமேடா, இந்த பகுதி இதுவும் சம்பந்தப்படுது. சரி, இங்க என்ன நடக்கும்டா? இந்த விளிம்பு பாருங்க. சரி, இதுல விளிம்பும் இதோட சம்பந்தம் இல்லையா? இது வரைக்கும் தான் போகும். வெட்டுப்பட்டது இது வரைக்கும் தான் போகும். இது வரைக்கும் தான் போகும். அப்ப இதோட அங்க சம்பந்தம் இருக்கா? இல்ல இல்லையா? இல்லாததால அங்கலையும் 2 வரும். ஆனா இதோட நேரடி சம்பந்தமா இருக்கிறது இது எது? 1 1 1ன்னு பார்த்தோம் இல்லையா? இது அங்கால ஒப்போசிட்ல இங்கால சைட்டுக்கும், அதாவது இங்கால சைட்டுக்கும் உள் சைட்டுக்கும் 2 சைட்டுக்கும் பெயிண்ட் பண்றதால டபுள் சைட் வரும். இந்த 1 1 இல்லாம அங்கால டபுளா மாறும். 2 2 மாறும். சரியா, அப்ப 2 2 மாறுதுன்னா எத்தனை மாறுதுங்க? இப்படி 3 ஒன்றுகள் அங்காலையும் இருக்கிட்டான். என்னையும் அது 3 அந்த 2 2 மாறிடும். அப்ப எத்தனை? 3. சரி, இந்த 2 பத்தி என்ன சொல்லலாம்? அங்கால அப்படியே 2 மாதிரி தான் இருக்குமா அல்லது 3ஆ மாறுமா? அது எப்படி இருக்கும்? அது என்ன செய்யும்? ஏன்னா இது விளிம்புல இருக்கிறது. விளிம்புல இருக்கிறது 3ஆ மாறும். 3ஆ மாறும் இல்லையா? 3ஆ மாறும். ஓகே, அது கொஞ்சம் விளங்கி எடுத்துக்கொள்ளுமா? எப்படின்னா நீங்க இப்படி யோசிங்க. இப்ப இதுக்கு உள்ளாலையும் வெட்டுப்படுது என்னவீங்க. இப்ப இந்த துண்டு வந்து மேலுக்கு வெட்டுப்பட்டு இருக்கு. சரியா, இதுக்கு கீழாலையும் வெட்டுப்பட்டு போகுது. அப்ப அந்த துண்டு வந்து எப்படி வரும்? அதாவது இதோட சேர்ந்த மாதிரி வார பகுதியா, இதோட சேர்ந்த மாதிரி வார பகுதியா இது? சரியா, இதுக்கு ஒப்போசிட்டா நான் சொல்றேன். இதுக்கு ஒப்போசிட்டான இதுக்கு கீழுக்கு வார பகுதியா நான் சொல்றேன். இந்த வெட்டுப்பட்ட பகுதிக்கு கீழையும் வெட்டுப்படுது. சரியா, வெட்டுப்பட்ட பகுதிக்கு கீழையும் என்ன இது? அதுக்கு கீழையும் வெட்டுப்படுது. சரி, அப்ப அங்க 3 துண்டு வரப்போகுது. எப்படின்னா இந்த கீழுக்கு வெட்டுப்பட்டவொடனே இங்க ஒரு என்ன குழி மாதிரி ஒன்று வரும். சரியா, குழி மாதிரி வரத்தால இந்த 2 என்னவா மாறும்? 3ஆ மாறும் அங்க. சரி, அங்கேயும் 2 அடிக்காது, 3ஆ மாறும் அது. அப்ப அதை நான் கால்குலேஷன் எடுப்போமா? எடுக்கிறா. இந்த சைட்டுக்கு நாங்க கீறி பார்க்கணும். இல்லாட்டி உங்களுக்கு டவுட்னா இந்த சைட்டுக்கு கீறி பார்க்கணும். சரியா, வேணும்னா அந்த சைட்டுக்கு கீறி பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியரா விளங்கும். சரியா, நம்ம இந்த சைட்டுக்கு கீறினோம்டா எத்தனை? 4, இதுல 4. சரியா, 4 16 வாரம் கீறி பார்க்கணும். சரியா, அதாவது இடது பக்கம் உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகணும்டா இடது பக்கம் மட்டும் கீறி பார்த்தா கிளியர் ஆகும். சரி, இடது பக்கம் அப்படி 4 16 வாரம் கீறுங்க. சிலது அப்படியே வச்சுக்கொண்டு சில விஷயங்கள் பார்க்க இயலாது. இதுல என்ன பிழைச்சிரும். ஓகே, இப்ப இந்த இடது பக்க துண்டை கீறினீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்? ஏற்கனவே நாங்க நோட் பண்ண மீதிக்கு தான் பார்ப்போம். சரியா, இப்ப மேலுக்கு இந்த துண்டு 3 ஓகே, இந்த துண்டு என்ன 1 2 அதுவும் 3 தான். சரி, இந்த துண்டு என்ன 4. சரி, இந்த துண்டு அவர்த்த இல்ல, அது வெட்டுப்பட்டு போயிட்டு அந்த துண்டு. சரியா, அவ எப்படி வரும்டா இந்த சைட்டுக்கு நாங்க நோட் பண்ணுவோம் 3 3. சரியா, 3 3 4. இந்த துண்டு இல்ல, வெட்டுப்பட்டு போயிட்டு. சரி, அந்த சைட்ல வெட்டுப்பட்டு போயிட்டு. ஓகே, அடுத்தது சரியா, இந்த துண்டு. ஓகே, இப்ப ஏனைய துண்டை பாருங்க. அப்போ இந்த துண்டை நாங்க அப்படியே சைட்டுக்கு யோசிப்போமா? சரியா, இந்த இந்த இடது சைட்டுக்கு யோசிப்போம். சரியா, ஓகே, நீ அங்கால இதுக்கு கீழுக்கு வார சைட்டை யோசிச்சோம்னா அப்படி வரும் 3. சரியா, இதுக்கு கீழுக்கு வந்து 3 வருமா? இதுக்குள்ளால துண்டு வெட்டுப்பட்டு போகுது. அது இதுக்கு சம்பந்தம் இல்லையா?
கீழுக்கு வருது சம்மந்தம் இல்லை தானே. சரி, அதுவும் 3 வரும். 3 வருமா 2 வருமா? 2. ஏன்னா மேலுக்கு வெட்டு பரத்தால இது 3 மாறுது, இல்லாட்டி 2 தான். அப்ப கீழுக்கு அது 2 வரும். சரியா? அப்ப கீழுக்குன்றது இங்க இல்லையா? சரியா? அப்ப இது 3, இதுக்கு கீழே வர 3, 4க்கு கீழே வரது என்ன? 4க்கு இந்த 4க்கு கீழே வர போய் அப்படி இருக்கும். அது 3 அடிக்கும். சரியா? 3 அடிக்கும். சரி, இனி பலன் சொல்ல பகுதியை பாருங்க எப்படி வரும். 4க்கு கீழே உள்ள பகுதி 3 வந்துடும். பலன் சொல்ல பகுதி இது மேலுக்கு வெட்டுப்பட்டு போற பகுதியா, அதை நீங்க யோசிக்க வேணாம். சைட்ல வர பகுதியை மட்டும் யோசிங்க. இப்ப குறுக்கால இப்ப இந்த துண்டு வெட்டி கொண்டு போறதால சரியா, இது வந்து 2 அடிக்குமா? 2 அடிக்கும். இது 2 அடிக்குமா? 2 அடிக்கும் இல்லையா? அங்கே சூரன் நாங்கள் யோசிக்கிறோமா? 2 2 2 2 இப்படி வருமா பாருங்க. அது இதுக்குள்ள வர அந்த சுவர் யோசிக்குமா? சரியா? இந்த சுவர்ல உள்ளுக்கு வர 2 2 வருமா? ஓகே. இப்ப வேற என்ன துண்டு வரும் இல்ல? சரி, இந்த சைட்டுக்கு என்ன வரும்? இந்த மேலுக்கு கீழுக்கு விளங்குதா? அது இப்ப நான் ஒவ்வொரு துண்டையும் இப்படிதான் கீறியேன். சரியா? இல்லாட்டி இதே பாங்கில கீறணும். உங்களுக்கு இப்படி பாக்குற கஷ்டம்டா, அதே பாங்கில கீறி பார்க்கணும். அது சரியா? இல்லாட்டி அது இல்லாமலே நாங்க பார்க்கலாம். சரி, உங்களுக்கு அதுக்கு இது இல்லாமலே நாங்க பார்க்கலாம் தான். சரியா? இந்த துண்டு இல்லாமலும் பார்க்கலாம். உங்களுக்கு இதை பார்த்து குழப்புனா அது இல்லாமலும் பார்க்கலாம். அப்படியே வச்சு கொண்டு பார்க்கலாம். சரியா? அப்படியே வச்சு கூட நான் இப்படி பார்த்தேன். இது 1 1 அங்கால வரக்குள்ள 2 2 வரும். இந்த 2 எங்களுக்கு அங்கால பார்க்கக்குள்ள 3 மாறும்னு நான் சொன்னேன் இல்லையா? அப்ப அதை நாங்க சேர்க்க தேவையில்லை. இப்ப அங்கால கீறி பார்க்கறேன்னா பார்க்கலாம். அது இதை வச்சு கொண்டு அங்கால யோசிக்கலாம். சும்மா டைம் வேஸ்ட் ஆகுமே அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா. சரியா? இப்போ அப்படி செய்யலாம். அப்ப நீங்க இதுல 3 நான் ஆட் பண்ணிக்கணும் இல்லையா? ஓகே, இதுல 3 ஆட் பண்ணிக்க. வேற எங்க வரும்? 6, அதாவது முன்பக்கம் 6, பின்பக்கம் 7. இந்த சைட்டுக்கு 3. சரியா? அடுத்த சைட்டுக்கும் என்ன? ஓகே, 3. வேற மேலுக்கு ஒரு பக்கம் இல்லையா? இப்ப நாங்க எது பாக்குறோம்? சரி, 2 பக்கம் பார்க்கறோம் இல்லையா? ஓகே, 2 பக்கம். சரி, மேலுக்கு இருக்கா? சரி, அங்கல பார்க்கல மேலுக்கு 5 வரும் இல்லையா? இந்த 1 1 1 எல்லாம் என்னவா மாறும்? 2ஆ மாறும். ஆல்மோஸ்ட் இந்த 2 2 மிதிக்கு தானே அங்கல. ஏற்கனவே அந்த 2 2 மிதிக்கு தானே. அப்ப எத்தனை? 5ஆ மாறும் தானே? மாறாதா? ஓகே, 5ஆ மாறும். வேற மேலுக்கு இருக்கா? 2 பக்கம் மேலுக்கு. மேலுக்கு கண்டக்குள்ள நாங்க எது பார்த்தோம்? மேலுக்கு 2 பக்கம் வந்துச்சு. இது சரியா? இது 2 பக்கத்துக்கு வந்துச்சு. வேற எங்க வந்துச்சு? 2 பக்கம் வேற இல்ல. மேலுக்கு இது இல்ல. சரி, இது மட்டும் வந்துச்சு. மேலுக்கு 2 பக்கத்தோட சம்பந்தமா இதை எடுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து எடுக்கலாத. அப்ப இதை எடுக்கலாம். வேற எங்க இருக்கு? சரி, மேலுக்கு கொண்டு கீழுக்கு கீழ் பக்கம் நாங்க பார்த்தோமா? முன்னுக்கு பின்னுக்கு. சரியா? ஓகே, இந்த சைட் வலது பக்கம், இடது பக்கம், மேல் பக்கம், கீழ் பக்கம் பார்க்கணும். கீழ் பக்கம் ஏற்கனவே கல்குலேஷன்ல எடுத்ததை நாங்க திருப்பி எடுக்கலாது. சரி, அதையும் பார்க்கணுமா? இப்ப கல்குலேஷன்ல நாங்க எடுத்திருப்போம் இங்க இந்த விளிம்புகளை மட்டும் தான் எடுத்திருப்போம். அதுக்கு இடையில வார துண்டு எடுத்திக்க மாட்டோம் கல்குலேஷன்ல. சரி, விளிம்புகள் எடுத்திருக்கேன், நான் வளைச்சு எடுத்துட்டோம். இனி மிச்சமாக நடுவுல வர பகுதி. அப்ப கீழ் பக்கத்துல நடுவுல வர பகுதி எங்க? இல்ல கீழ் பக்கத்துல நடுவுல வர பகுதி 2ஓட சம்பந்தப்படுதாங்க. கீழ் பக்கத்துல பாருங்க. இல்ல, விளிம்புகள் மட்டும் தான் சம்பந்தப்படுது. விளிம்புகள் ஆல்ரெடி கல்குலேஷன் எடுத்துட்டோம். திருப்பி எடுக்கிறதா? இல்ல, திருப்பி எடுக்கிறல. இப்ப ஃபைனல் பண்ணுங்க. ஆன்சரை ஃபைனல் பண்ணுங்க. பேத்துறேன். 6 7 13 3 16 5 21 1 22. சரியா? ஓகே. இப்ப அடுத்த இன்னொரு கேள்வி இருக்கு. 1 சென்டிமீட்டர் வர்க்கத்துக்கு தீந்தை பூச 15 ரூபாய் செலவானது எனின் இங்கு தீந்தை பூச வேண்டிய தொகை என்ன? அதாவது தீந்தை பூசத்துக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு கேட்கிறாங்க. சரி, பெயிண்ட் பண்ணப்பட்ட பகுதியை பரப்பளவு பாத்தீங்கன்னா சரி. சரியா? பெயிண்ட் பண்ணப்பட்ட பகுதியில பரப்பு எவ்வளவு பரப்புக்கு பெயிண்ட் பண்ணாங்க? சரி, அதுக்கு நீங்க சரியா ஈஸியா பாக்குறதுக்கு ஒரு வழி ஒன்று. என்ன வழின்னு சொன்னா, சரியா, இப்ப பெயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப வெட்டுப்படாத பக்கத்துக்கு பெஸ்ட்டுக்கு பாக்குறேன். பெயிண்ட் பண்ணப்படுறது, அதாவது வெட்டுப்படுறதால முழுசா இருக்கிற பக்கங்களுக்கு தானே, அதுக்கு பெஸ்ட்டுக்கு பாக்குறேன். ஒரு வெட்டுப்பட்ட பகுதிகளுக்கு நேர தனியா பாக்குறேன். அப்படி பார்த்தா காணலாம். சரியா? இப்ப 1 சென்டிமீட்டர் வர்க்கத்துக்கு 15 ரூபாண்டா, எத்தனை சென்டிமீட்டர் வர்க்கத்துக்கு பெயிண்ட் பண்ணப்படுகிறது பார்த்து 15 பெருக்கணும். சரியா? அப்படிதான் கேள்வி செய்யணும். அப்ப நீங்க பெஸ்ட்டுக்கு என்னங்கடா? சரியா? இதுல பெஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்டா? இப்ப கீழ்ப்பகுதி எங்களுக்கு ஈஸியா பெஸ்ட்டுக்கு பாக்குறது கீழ்ப்பகுதியை பார்க்கலாம் இல்லையா? கீழுக்கு குயிக்கா பார்க்கலாம். சரியா? வெட்டுப்பட்ட பகுதிக்குள்ள வாரத்தெல்லாம் தனித்தனியா பார்ப்போம். கீழுக்கு நீங்க குயிக்கா பார்க்கலாம். குயிக்கா பார்க்கலாம் எத்தனை? இதுல 5 இருக்கு.
இதுல எத்தனைக்கு 4 இருக்கு. அப்ப எவ்வளவுக்கு பெயிண்ட் பண்ணணும்? 5 தர 4 20 20 சக. சரியா? ஓகே. அங்க 20 கீழ் பக்கம். ஓகே, கம்ப்ளீட். சரி, இப்ப மேல் பக்கத்துக்கு பெயிண்ட் பண்ணதுக்கு பார்ப்போம். அதாவது நீங்க எப்படி பாருங்கடா, வெட்டுப்பட்ட பகுதிக்குள்ள இப்ப யோசிக்க வேணாம், அது இல்லாம சும்மா யோசிங்க. சரியா? மேல் பகுதி. அப்ப இந்த மேல் பகுதி பார்க்கல எங்களுக்கு என்ன, இது 2 இது 5, அப்ப 2 10. சரி, இது 1 இது 5 ஒரு 5 5, அப்ப 10 5 15. அப்ப மேலுக்கு 15 வச்சுக்கோ. சரி, சக. அடுத்தது இந்த வலது பக்கத்துக்கு பாருங்க. அப்ப வலது பக்கத்துக்கு பார்க்கல. சரியா? இதுல பாத்தீங்கன்னா 4, இதுல 2, நான் 2 எத்தனை 8. அப்ப இந்த இவ்வளவு 8, இவ்வளவு 8. சரி, நீ எங்கால இந்த துண்டு எத்தனை 3, இந்த துண்டு 4. சரியா? அப்ப 8 3 4. சரியா? அப்ப இதை கூட்டுங்க 15. ஓகே, அப்ப இதுவும் 15 வருது இல்லையா? சரி, இப்ப அடுத்தது நாங்க பார்க்கணும் எங்கலண்டா, இந்த சைடுக்கு பார்ப்போம். சரி, அந்த சைட்டும் அதே போலதான், சேம் இல்லையா? இதே மாதிரி தான் நாங்க இப்ப வெளிப்பக்கங்களை மட்டும்தான் பார்த்து கொண்டு வரோமா, அதுக்குள்ளுக்கு வர எதுவும் பார்க்கல. அப்ப அங்கேயும் அதே சேம் தானே, இன்னும் ஒரு 15. சரி, இப்ப முன்பக்கம் முன்னுக்குள்ள பக்கம் பார்த்தோமா, முன்னுக்குள்ள பக்கம் பார்த்தோமா? பார்க்கல. அதை பாருங்க, அதுல வெட்டுப்புற பகுதியை பாருங்க. சரியா? வெட்டுப்புற அதாவது எத்தனை கியூப்ஸ் எண்ணினீங்கன்னா ஓகே, அவ்வளவுதான். அதான் பெயிண்ட் பண்ற சதுர, அதாவது சென்டிமீட்டர் இருக்கும். சரியா? இதுல பாருங்க 1 2 3 4 5. சரி, கீழுக்கு 5 10 11 12 13 14 15 16 16. அப்ப 16 வரும். சரியா? ஓகே. இப்ப இவ்வளவுத்தையும் கூட்டிட்டு இனி வெட்டுப்பட்ட பகுதிக்குள்ள பெயிண்ட் பண்ணப்பட்ட பகுதியை கூட்டணும். சரியா? இப்ப 6 முகத்துக்கு நாங்க கண்டுட்டோம் இல்லையா? 6 முகம் பாத்துட்டோமா? 5 தான் பாத்தீங்க, எது மிஸ் ஆகுது? மேல் பகுதி. ஓகே, கீழ் பகுதி பார்த்தோம். ஓகே, இது கீழ் பகுதி, இது மேல் மேல் பகுதி. சரியா? இது வலது பக்கம், இது இடது பக்கம். சரியா? இது வந்து முன் பக்கம். ஓகே, பின்பக்கம் ஒன்று இருக்கு, இது முன் பக்கம். அடுத்து பின்பக்கத்துக்கு எது பார்க்கணுமா? இங்கால சைடு. சரியா? பின்பக்கத்துக்கு என்ன ஃபுல்லா பாத்தீங்கன்னா, மேலுக்கு இந்த துண்டு 5, இந்த துண்டு 4 இல்லையா? அப்ப 14 அங்க 20. ஓகே, 20 என்றாலும் எங்களுக்கு இந்த 4 வெட்டுப்படும். இந்த 20ல இந்த 4 அங்கே வெட்டுப்படும் இல்லையா? அப்ப எத்தனை 16. சரி, இப்ப இதை டோட்டல் பண்ணுங்க. இவ்வளோத்தையும் டோட்டல் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு எத்தனை வரும்? சரி, 20 இங்க 3 15 45. சரியா? 45 20 65. சரி, 65 இங்கே 32. சரியா? 65 32, அப்ப 97 வரும் இல்லையா? அப்ப இவ்வளவு 97. 97. அப்ப 97 வச்சுக்குவோம். சரி, இப்ப வெட்டுப்பட்ட பகுதிக்குள்ள பெயிண்ட் பண்ற பகுதியை பார்க்கணும். சரியா? இப்ப இவ்வளவு வளர்ச்சி வார பகுதியெல்லாம் பார்த்துட்டோம். வெட்டுப்பட்ட பகுதிக்குள்ள பெயிண்ட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த துண்டை பார்க்கணும். இப்ப வெட்டுப்பட்ட பகுதிக்குள்ள பெயிண்ட் பண்ணன்னு சொன்னா, சரியா? இப்ப இதை பாத்தீங்கன்னா இப்படி நீளப்பாட்டுல பாருங்க, இப்படித்தானே? சரி, இப்ப இந்த கியூப்ல பாத்தீங்கன்னா இப்ப 4 பக்கங்கள் சம்பந்தப்படுது. இல்ல, நல்லா பாருங்க, இதுல 4 பக்கம் சம்பந்தப்படுது இல்லையா? அந்த 4 பக்கத்தையும் பார்க்கணும். சரியா? இனி அடுத்த வெட்டுப்படுற இன்னொரு துண்டு இருக்கு, அதையும் நாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதோட சம்பந்தப்பட்ட 4 பாருங்க. சரியா? எங்கெங்க சம்பந்தப்படுதுன்னு பாருங்க. இப்ப மேல் பக்கத்துக்கு வரும். இதுல மேல் பக்கத்துக்கு வருவோமா? இதுல இப்ப மேல் பக்கம். சரியா? மேலுக்கு வர பக்கத்துக்கு வரும். சரி, இந்த மேலுக்கு வர பக்கத்துக்கு வந்தோம்டா, சரியா, இது பெயிண்ட் பண்ணப்படும், இது பெயிண்ட் பண்ணப்படும், இது பெயிண்ட் பண்ணப்படும், இது பெயிண்ட் பண்ணப்படும். சரியா? அதனால இது பெயிண்ட் பண்ணப்படும், இது பெயிண்ட் பண்ணப்படும். சரியா? அப்ப எத்தனை பெயிண்ட் பண்ணப்படும்? இல்ல 6 துண்டு இல்லையா? 6 துண்டு பெயிண்ட் பண்ணப்படும். அப்ப 6 துண்டு சக. சரி, இதுல மேல் பகுதியை பார்த்தாச்சு, 6 துண்டு வரும். சரி, இப்ப இத கீழ்த்துண்டு. கீழ்த்துண்டு எத்தனை வரும்? கீழ்த்துண்டு ஃபுல்லா வரும் இல்லையா? கீழ்த்துண்டான இந்த இந்த 2 துண்டும் சேருமா? இல்ல, இது வெட்டுப்படலை, அங்க சேரும். அப்ப எத்தனையா வரும்? அங்க 8 துண்டு வரும். 8. சரியா? 8 வரும் சக 8. இப்ப சைடுக்கு பார்ப்போமா? இந்த சைடுக்கு பார்ப்போம். சரி, அப்ப இந்த சைடுக்கு பார்க்கல எங்களுக்கு எந்த துண்டு வரும் பாருங்க. இந்த சைடுக்கு பார்க்கல எத்தனை துண்டு வரும்? இப்ப ஓகே, இந்த சைடு ஃபுல்லா வருமா? ஏன்னா மேலுக்கு தான் இந்த வெட்டுப்பட்ட பிரச்சனை கேஸ் கொண்டு வந்தேன். இங்க அப்படி இல்லையே. சரி, இந்த துண்டு வெட்டுப்பட்டாலும் இது கீழுக்குள்ள வெட்டுப்படுறது எத்தனை? 8 வரும் இல்லையா? இந்த நீளப்பாடுல வாரது. அப்ப எத்தனை? 8. இது 8டா, அடுத்த நீளப்பாடுல 8. அப்ப 8 மட்டும் 16. சரியா? ஓகே, அது பார்த்தாச்சு.
இப்ப நீங்க இதோட சேர்த்து ஏனைய வெட்டுப்பட்ட துண்டு ஒன்று இருக்கி எங்க இருக்கி இந்த துண்டு இதை பார்க்கணும். சரி, அப்ப இந்த துண்டை பார்த்தோம்னா அதுக்குள்ள வெட்டுப்படி இருக்கிற பகுதியை பாருங்க. சரி, அதுக்குள்ள எங்க வெட்டுப்பட்டீங்கன்னா சரி, இதுல 3 பக்கம் சம்பந்தப்படுது இல்லையா? சரி, இது 5, இந்த 5, சரி, இந்த சைட்டுக்கு 5, இதுக்கு கீழுக்கும் 5, சரியா, இந்த சைட்டும் 5. அப்ப இதுல 3 பக்கத்துல இங்க சம்பந்தப்படுது வெட்டுப்படுறது. அப்ப இதுல எல்லாம் என்ன? சரியா, அதாவது 3 5கள் இருக்கா, அதாவது இந்த 5 இதுல வார 5 இதுல வார 5. இப்ப வளைச்சு பாத்தீங்கன்னா இதுன்னு 15. ஓகே, இப்ப எவ்வளவு டைம் கூட்டுங்க. சரி, 97, சரியா, இங்கெல்லாம் 6, 103, 103 அங்கே 8, 111, 111ஓட இங்கால எத்தனை 31. அப்ப 142 வரும் இல்லையா? அப்ப 142 விட இல்ல, சரியா, அத 15 ரூபாயால பெருக்கணும். சரியா, அதாவது 142 எத்தனை பெருக்கணும்? 15ஆல பெருக்கணும். சரி, அப்ப 142 15ஆல பெருக்கி வர விட என்னன்னு பார்க்கணும். சரி, அப்ப 15ஆல பெருக்கி அதை விடையே போட. சரி, சரி, 2130 ரூபாய் தானே பாருங்க. சரி, அப்ப பெயிண்ட் பண்ணுறதுக்கான செலவு, அப்ப பெயிண்ட் பண்ணுறதுக்கான செலவோ 2130 ரூபா. சரியா, ஒரு ஓகே. அவன் இந்த கேள்வி என்னடா கொஞ்சம் ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங்காக தான் இந்த கேள்வி தூக்கி போட்டேன். இது கொஞ்சம் உங்களோட ஸ்டாண்டர்டுக்கு இந்த கேள்வி செய்வீங்கடா, உங்களுக்கு வர கேள்வி குயிக்காக செய்வீங்க. ஏன்னா கொஞ்சம் என்ன ஸ்டாண்டர்டான கேள்வி ஒன்று, வேற ஒரு எக்ஸாம்ல கேட்ட கேள்வி தான். சரியா, இந்தியா எக்ஸாம் ஏதோ ஒன்றில் கேட்ட கேள்வி ஒன்று, ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு என்ன ஒரு எக்ஸாம் கேட்ட கேள்வி ஒன்று. அது சரியா, அது பொதுவாக இந்த ஸ்டாண்டர்ட் கேள்வி யாருக்கு கேட்பாங்கடா, பொதுவாக ஒரு டிகிரி ஹோல்டர் அவங்களுக்கு எக்ஸாமுக்கு கேட்பாங்க. இப்போ உங்களுக்கும் ஏ லெவல் நாலேஜோட நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க. ஸோ அதால உங்களுக்கு இந்த கேள்வி பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க. இது ஒரு துண்டு வெட்டுப்பட்ட மாதிரி தான் கேள்வியில் வரும் பெரும்பாலும். 2 துண்டு அல்லது 3 துண்டு வெட்டுப்படுற கேள்வியெல்லாம் உங்களுக்கு கேட்கிற குறைவு பெரும்பாலும் வராது. ஆனா நான் ஏன் இந்த கேள்வியை போட்டேன்டா, இந்த கேள்விக்கு நீங்க திங்க் பண்ணி பழகணும். இது ப்ராக்டிஸ் பண்ணி திங்க் பண்ணி பழகணும்டா உங்களுக்கு வர கேள்வி நீங்க நினைவீங்க, ஈஸியா செய்வீங்க. அல்ல இந்த கேள்வி நீங்க கஷ்டம் செய்ய இயலாண்டு இருந்தாலும் மேக்சிமம் நினைங்க செஞ்சு பழகணும். பழகினா தான் உங்களுக்கு வர கேள்வி ஈஸியா செய்வீங்க. ஈஸியான கேள்வி படிச்சு வேலை இல்லை, கஷ்டமான கேள்வி படிச்சா தான் ஈஸியா செஞ்சு கொண்டு போகலாம். ஈஸியான கேள்வி படித்தா எக்ஸாம் கஷ்டமாகும், கஷ்டமான கேள்வி படிச்சா எக்ஸாம் ஈஸியாகும். சரி, அதுக்கு இது மாதிரி தான் படிக்கணும். ஓகே, அப்போ இதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சரிங்க. சரி, இப்போ அடுத்ததா இப்போ இது வரைக்கும் நான் பார்த்தது பிக்சரோட சம்பந்தமான இந்த கேள்வி பகுதியா. ஸோ இப்போ நான் அடுத்த பகுதிக்கு போவோம். அடுத்த பகுதி என்ன? இரகசிய குறியீடு பாருங்க. சரி, இரகசிய குறியீடு கேள்வி தராங்க. ஓகே, 44 45 2 கேள்வி இரகசிய குறியீடுல பாருங்க. 44 மற்றும் 45 ஆகிய வினாக்கள் கீழுள்ள உருக்களுடன் தொடர்பான கணித செய்கைகளை அடிப்படையாக கொண்டது. சரியான விடை நிலைக்கத்தை வினாவின் எதிரில் உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. சில கணித செய்கை இருக்காங்க, என்னன்னு பாருங்க. என்ன இப்ப இதுல 4 இந்த கை இருக்கு இல்லையா, 4 கை, அங்கால 2 கை இருக்கு, அங்கால 2 கை என்று வருது. சரியா, இங்கால 2, அங்கால $2, ஹேஷ் 4. அப்ப எல்லாத்துலயும் இந்த ஹேஷ்ன்றது வருது இல்லையா? அப்ப ஹேஷ் என்னன்னு எடுக்கலாம். நீங்க எல்லாத்துலயும் ஹேஷ் ஒன்று வருது. ஹேஷ் என்ன பேர்? சமன் எடுக்கலாமா? ஹேஷுக்கு சமன் எடுக்கலாமா? பாருங்க. சரி பாருங்க, இதுல 4 சரியா, 2 சமன் 2. அப்ப என்ன நேரம் கழிக்கணுமா பிரிக்கணுமா? 4 2 கழிச்சா 2. ஓகே, 4 2ஆல பிரிச்சாலும் 2 தானே. சரி, அடுத்தது பாருங்க. அடுத்த குறியீடு எப்படி? 2 2 சமன் 4. இங்க நீ கூட்டலாம் பெருக்கலாம் பெருக்கலாம். சரி, இது கூட்டல் எடுத்தாலும் அதான் விட வரப்போதோ, பெருக்கல் எடுத்தாலும் அதான் விட வரப்போகுது இல்லையா? சரி, நான் பாப்போம், எடுத்தே பார்ப்போம். சரி சரி, அடுத்தது பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சரியா, எங்களுக்கு சமன் இங்க எத்தனை வருது? 3 வருது. சமன் 3. இவடத்த 3 ஒன்று இருக்கு. சரியா, இப்ப 3 ஒன்று இருக்கு, இதுல 4 இருக்கு, இதுல 5 இருக்கு. சரியா, 4 இருக்கு, 5 இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்க 3 வருது. ஃபைனல் ஆன்சர் 3 வருது. அப்ப என்ன செஞ்சிருக்கலாம்? இப்ப 4ஐயும் 5ஐயும் வச்சு இங்க ஒரு 3ஐயும் வச்சு இங்க 3 எடுக்கணும்னா என்ன செய்யலாம்? யோசிங்க. இதுக்குள்ள கூட்டலோ கழித்தலோ ஏதோ ஒன்று செய்யணும் இல்லையா? பெருக்குனா பெரிய நம்பரா போயிடும். 4 5 20 பெரிய நம்பரா போயிடும் இல்லையா?
பெரிய நம்பரா போயிடும். அப்படி ஆகாம செய்யறா என்ன கூட்டல் செஞ்சா 5 சரி 4 வருமா? சரி கூட்டுனா 3 சரி நாள் வருமா? கூட்டி 3 பிரிச்சா 3 தானே பாருங்க. சரியா? அப்ப இந்த எட் குறியீடு என்ன? இந்த எட் குறியீடு ஒன்று இருக்கு, இந்த என்ன வியப்பு குறியீடு ஒன்று இருக்கு. என்னது அப்ப? அது என்ன? பிரேக்கெட். சரியா? பிரேக்கெட். இப்ப பாருங்க, இந்த எட் குறியீடுக்கு பதிலா ஓபன் பிரேக்கெட், இந்த வியப்பு குறிக்கு பதிலா க்ளோஸ் பிரேக்கெட். இப்படி போட்டா 4 5 கூட்டி என்ன அது பிரேக்கெட்ல போட்டியும் 9, 9 3 பிரிச்சா 3. சரியா? ஓகே. இப்ப இதுல இருந்து நீங்க ஒரு ஐடியா ஒன்று எடுத்துட்டீங்க. இந்த கூட்டலுக்கு என்ன குறியீடு பாத்துட்டீங்க. அப்ப கூட்டலுக்கு இந்த குறியீடுண்டா இந்த டாலருக்கு என்ன குறியீடு? இப்ப கூட்டலை பெருக்கலாம். பெருக்கல். அப்ப இது வருமா? இல்ல, பெருக்கல் வரப்போகுது. அப்ப டாலருக்கு பெருக்கல். சரி, இந்த பெர்சன்டேஜுக்கு என்ன? இப்ப கழித்தலா பிரித்தலா? இப்ப பிரித்தல். அப்ப இது வருமா? வராது. சரியா? ஓகே. இப்ப கேள்வியை பாருங்க. இன் பெருமதி யாது? இதுல பெருமதி என்ன? இப்ப பாருங்க அப்போ என்ன பெருமதி வரும் சொல்லுங்க அப்போ. இப்ப உங்களுக்கு என்னென்ன குறியீடுக்கு என்னென்ன குறியீடுன்னு கண்டுட்டீங்க, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்ப இதை வச்சு அதுல பெருமதியை உங்களால கண்டுபிடிக்கலும். என்ன பெருமதி? இப்ப என்ன பெருமதி? சரி பாப்போமா, பெருமதி பாப்போம் என்னண்டு. சரி, இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன 4 கை இருக்கு இல்லையா? 4. இந்த டாலருக்கு என்னன்னு பார்த்தோம்? பெருக்கல். இங்கெல்லாம் 2 கை. சரியா? ஓகே. பெர்சன்டேஜுக்கு என்ன? பிரித்தல். சரி, இங்கால என்ன? பிரேக்கெட். இங்கால 3 கை. இதுக்கு என்ன? எஸ்டிக்கு என்ன? கூட்டல். 1. சரியா? பிரேக்கெட். இதுக்கு என்ன விட? சின்ன கணக்கு ஒன்று பாருங்க. 4 8 3 3 4 8 4 பிரிச்சா எத்தனை? 2. அப்ப எத்தனை ஆகுது? 2 விட இல்லையா? ஓகே. சரி, இதே போல அடுத்த கேள்வியை ட்ரை பண்ணுங்க. ஆகும் போன ஐடியா ஒன்று தந்தீங்க. அடுத்த கேள்வி எப்படி ட்ரை பண்ணலாம்? பின்பாட்டு சரியான தொடர்பு எதுன்னு கேட்கிறாங்க. பாருங்க, எது சரியான தொடர்பு? செக் பண்ணுங்க, ஒவ்வொன்றா செக் பண்ணுங்க. சரி, இப்ப முதலாவது செக் பண்ணீங்கன்னா எப்படி வரும் இது? முதலாவது செக் பண்ணுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க என்ன நீங்க பிரேக்கெட் ஒன்று போடுவீங்க இல்லையா? பிரேக்கெட் போடுவீங்க. ஓகே. 2 தர பிளஸ் பிளஸ் இல்லையா? ஓகே, அது பிளஸ் 2 சக 1. திருப்பி என்ன? க்ளோஸ் பிரேக்கெட்டை க்ளோஸ் க்ளோஸ் பண்ணுங்க. பிரித்தல் அடையாளம். அப்புறம் எத்தனை? 3 3 3 சமன் 1 1. இது சரியாது? சரியான தொடர்பா? 2 சரி 1 3 3 3 பிரிச்சா 1. சரியா இல்லையா? சரி, அப்ப விட என்ன? விட சரி, வேணும்னா மத்தையும் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு டவுட்னா செக் பண்ணி பார்க்கலாம் மத்ததை. சரியா? இதை செக் பண்ணீங்கன்னா எப்படி வரும்? பிரேக்கெட் எத்தனை? 4 4. இது என்ன? பெருக்கலாம். பெருக்கல் 1
bracket க்ளோஸ் bracket கூட்டல் கூட்டல் 2 சமன் 2 எதுனே ரெண்டாவது 6 இல்லையா நான் 4 2 6 தானே 2 2 வருது அது பிள்ளை சரி மூணாவது பாத்தீங்கன்னா 3 தர 2 பிரித்தல் 1 சக 1 சமனத்தின 1 இது கொண்டா 3 2 6 6 2 பிரிச்சு